அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை இஞ்சி நிற்கும் தன்மயனாய் இஞ்சாய் பழுத்தாளையாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமான் கருணயா கமலாமிவான்யாம் யோதாமனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தாமோதர பெருமானுடைய நிர்வேதிக கிருபா கட்டாட்சம், அதன் காரணமாக அந்த திருப்பாவை சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை இன்னைக்கு சாத்தவரை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும். எம்பெருமானை அடைய வேணும்ன்ற நோக்கத்தையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு ஆண்டாள் இந்த திருப்பாவைன்ற ஒரு கிரந்தத்தை அருளி செய்தாள் பார்க்கிறோம். எம்பெருமானை அடைய வேணும்னு நினைத்தவள் அவனின்றி நம்மளால தரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவளாய் இருந்த ஆண்டாள் ரெண்டு விஷயங்களை கை கொண்டாள். ஒண்ணு, இந்த எம்பெருமானை பிரிந்த ஆய்ச்சிகள் எல்லாம் ராசக்கிரீடை சமயத்திலே எம்பெருமான் விட்டு போனான். அப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டது. அந்த பிரிவின் ஆத்தாமையினால் அவர்கள் என்ன பண்ணார்கள்? எம்பெருமானை போல அணிவருத்தி தரித்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். அதே போல இவளும் என்ன பண்ணாள்? அவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை போலே அனுகாரம் செய்தார்கள். ஆண்டாள் கோபிகையை போல அனுகாரம் செய்தாள் பார்த்தோம். அதே போல தரித்து நிற்பதற்கு தான் அந்த அனுகாரம் உதவித்தே ஒழிய எம்பெருமானை அடைவதற்கு அவர்கள் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உபாயத்தை கை கொண்டிருந்தார்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட நான் நோன்பிலையும் ஆண்டாள் இழிந்தாள் பார்க்கிறோம். இயற்கையிலேயே பொதுவா சொல்லணும்னா, உண்மையிலே சொல்லணும்னா, ஆண்டாளுக்கு இந்த நோன்புல நோக்கிறதுல பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் எம்பெருமானை அடைய வேணும்ன்றத ஆறாத ஒரு என்ன சொல்றது காதல் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல கண்ணனும் கொஞ்சம் தூர்த்தனாய் இருந்த காலத்தினால இவர்களை எல்லாம் நிலவரைகளிலே அடைத்து வைத்தார்கள். அதனால இந்த ஆட்சிகள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? எம்பெருமானை அடைவதற்கு ஒரு வியாஜம் ஏதாவது ஒண்ணும். அப்போ நோன்புன்றது ஒரு வியாஜம், ஒரு காரணம் கிடைத்தது. அதை கொண்டு எம்பெருமானை அடைந்தார்கள் பார்ப்போம். அதே போல இவர்களும் என்ன பண்ணாங்க? ஆண்டாள் இந்த இடத்துல அனுகாரம் பண்ணால், ஒரு கோபிகையை போல அனுகாரம் பண்ணால். அதே போல அந்த எம்பெருமானை அடைவதற்கு அவர்கள் என்ன நோன்பு நோத்தார்களோ அதே ரீதியிலே இவர்களும் ஒரு நோன்பு நோத்தார்கள் என்று பார்க்கிறோம். 30 பாசனங்கள் கொண்ட திருப்பாவையிலே 20 பாசனங்கள், 29 பாசனங்கள் அந்த ஆட்சிகளுடைய பாவனையிலேயே அருளி செய்யப்பட்டது. ஆனால் அந்த பலசுத்தியை தெரிவிக்கக்கூடியதாக அந்த வங்கக்கடல் கிடைத்த பாசனமானது ஆண்டாள் தானான பாவனையிலே, பெரியாழ்வார் பெண் பிள்ளையான பாவனையிலே அருளி செய்தார் பார்க்கிறோம். ஏன்னா பட்டர்பிரான் போதை சொன்ன அப்படின்னு கீழே தெரிவிக்கிறாள். அப்படி சொன்னாலே ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன? ஆண்டாளுடைய பாவனையிலே தன்னுடைய தானான தன்மையிலே பாடிய பாசனம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டாள் கடந்து வந்த பாதை இந்த 30 பாசனங்கள், 29 பாசனங்கள் கடந்து வந்ததுன்னா ரொம்ப விலட்சணமான பாதையாக இருக்கிறது. நோன்பை கை கொண்டால் எம்பெருமானை அடைவதற்குன்னு பார்க்கக்கூடிய காலத்திலே நோன்புக்கு நாள் வேண்டுமே, நல்ல நாள் அமைய வேண்டுமே. கோல் விழுக்காட்டாலே நாள் அமைந்தது. மார்கழி திங்கள்னு நாளை கொண்டாடினாள். எம்பெருமான் தானே வந்து இந்த மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு கீதையில சொன்னான். அப்படிப்பட்ட மாதம் வாய்த்தது. சுக்லபட்சம் வளர்பிறை அமைந்தது. அந்த நாளே நன்னாள் என்று கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. அந்த மார்கழி திங்கள் பாசனத்தாய்
காலத்தை கொண்டாடினார்கள். அந்த நோன்புக்கு இசையக்கூடிய அதிகாரிகளை கொண்டாடினார்கள். அந்த நோன்பை தலை கட்டி கொடுக்கக்கூடியவனாய் இருக்கவன் அந்த கண்ணனை கொண்டாடினார்கள் பார்த்தோம். மேலே வயத்து வாழ்வீர்கள் பாசனத்தில் நோன்பிலே இழியக்கூடியவர்கள் என்ன காரியம் செய்வோம் என்ன காரியம் செய்ய மாட்டோம், நெய்யும் நோம் பாலும் நோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்னோதும்னு இந்த விஷயங்கள் செய்வோம் இந்த விஷயங்கள் செய்ய மாட்டோம் இந்த நோன்புக்கு அங்கமாக தெரிவித்து அதன்படியே இருந்து வந்தார்கள். அதற்கு மேலே ஓங்கி உலகிழந்த மூன்றாவது பாசுரத்தின் மூலம் இவர்களுக்கெல்லாம் ஒரு அவாந்தர பலன் ஏற்படும். யாருக்கு? இந்த ஆயர்களுக்கெல்லாம். என்னால் இவர்கள் இசைவை கொடுத்தார்கள், அதனால எபெருமானை அணுகி அவன் திருமுக மண்டலத்தை செவிக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஆகப் போகிறோம். அப்படி நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் அப்படின்னு திங்கினி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்விட குவடை போதில் பொறிவுண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மதபத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் திருப்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அவர்களுக்கு மங்களத்தை ஆசாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். மேலே இந்த மாதிரி மழை பெய்ய வேணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த பர்ஜன்ய தேவன் சொல்லக்கூடிய அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவன் இவர்களிடத்தை கேட்கிறான், நான் ஏதாவது உங்களுக்கு காரியம் பண்ணணுமா, ஏதாவது மழை வேண்டி நிற்கிறீர்களே, உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சது உபகாரம் இந்த இடத்துல கைங்கரியம் செய்ய வேணுமா, நீங்கள் எல்லாம் பரிகிற மதுசூதன பிரபன்னான்னு சொல்லும்படியாக எபெருமானுக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நாங்கள்லாம் தேவதைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எபெருமானுக்கு ஆட்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆட்பட்டவர்களாக இருக்கிறோம், அதனால என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய காலத்துல இந்த ரீதியிலே இந்த பிரகாரங்களிலே நீ மழை பெய்ய வேணும், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரவழை போல் வாழவரை நீ பெய்தாய் என்று வாழும்படியாக நீ மழை பெய்ய வேணும், எந்தெந்த ரீதியிலே அவர்கள் மழை பெய்ய வேணும்னு அந்த வருடதேவனுக்கு வாயோலை இட்டு கொடுத்தார்கள். மேலே மாயனை மன்று வடமதுரை வைத்தனை என்று பாசுறோம். அதுல தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அந்த எம்பெருமானை அடையணும், நம்ம ஒரு நற்காரிய எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு நற்காரியத்தை சுகிருத்தான இருக்கக்கூடிய காரியத்திலே இழிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே நற்காரியம்னு சொன்னா அதுக்கு லட்சணம் என்னன்னா அதற்கு இடர்கள், அதுக்கு விக்னங்கள் ஏற்படுவது ரொம்ப இயற்கை. அதனால என்ன நினைக்கிறார்கள், நம்முடைய பாபங்களாலே பூர்வ கிருத்தமாக இருக்கக்கூடிய பாபங்களினாலே இந்த நற்காரியம் நின்று போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதற்காக என்ன பண்றதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கோழைகளையும் புகுதருவானும் தீயில் தூசாக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ண நம் பாவங்கள் எல்லாம் விலகும், நம்முடைய நோன்பானது சிறந்த முறையிலே தலை கட்டி கொடுப்பன் அந்த எம்பெருமான் தெரிவித்தார்கள். 6வது பாசனம் தொடங்கி 15வது பாசனம் பர்யந்தம் 10 பாகவதர்களை எழுப்புகிறார்கள். இறை அனுபவத்துக்கு தனியா போகக்கூடாது, பல பேர் துணை கொண்டு போக வேண்டும் பல காரணங்களை தெரிவித்தார்கள். ஒண்ணு இயற்கை தனியாக ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம மட்டும் அதை அனுபவிக்க கூடாது ஒரு அர்த்தம். 2வது எபெருமான் இறை அனுபவம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா அது ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போலே. அப்படிப்பட்ட காட்டாற்று வெள்ளத்திலே ஒருத்தர் இறங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், துணைக்கு பல பேர்களை அழைத்து செல்வார்களே. அதுபோல 10 பெண்களை அழைத்து சென்றார். அந்த 10 பெண்களை உணர்த்தியது 5 லட்சம் பெண்களை உணர்த்தியதுக்கு உபலட்சணம் தெரிவித்தார். மேலே 16வது பாசுரம் நாயகனாய் நந்தகோபனுடைய பாசுரத்தாலே அந்த கண்ணன பெருமானுடைய திருமாளிகளில் இருக்கக்கூடிய துவாரபாதகர்கள் கேந்திரபாதகர்கள் அவர்களை எல்லாம் திருப்பள்ளி உணர்த்தி அந்த பள்ளி பெருமானுடைய மௌனத்திலே போய் நந்தகோபனை எழுப்பி யசோதை பிராட்டியை எழுப்பி எம்பெருமானை எழுப்பி நம்பிமூத்த பிரானை எழுப்பி பின்பு பிராட்டியை எழுப்பி நப்பினை பிராட்டியை எழுப்பி அதுக்கு மேலே எம்பெருமானின் நப்பினை பிராட்டியும் 2 பாசனங்களாலே எழுப்பினார்கள் தான் பார்க்கிறோம். அதுக்கு மேலே எம்பெருமான் இடத்திலே தங்களெல்லாம் குணத்தை தோற்று வந்தோம், உன் குணங்களுக்கு நாங்கள் தோற்று வந்தோம், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே
நாங்கள் எதை எதிர்பார்த்து வந்தோம்னா உங்களுடைய கடாட்ச திருக்கண் நோக்கியே நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம்னு தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கம் நான் தருகிறேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே, நீங்க வந்த காரியம் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்திலே எங்களுக்கு நடையழகை காட்டி சிங்காசனத்திலே இருந்து நாங்கள் வந்த காரியத்தை என்னவென்று ஆராய்ந்திட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் தன் நடையழகை காட்டினான். சிம்மாசனத்திலே அமர்ந்து வீத்திருக்கக்கூடிய அழகை காட்டினான். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை எம்பெருமானை நடக்க வைத்தோமே என்ற ஆதங்கத்தாலே அன்னி உலகம் அடந்தாய் அடிபோத்தின்னு ஷட்ரசமா இருக்கக்கூடிய 6 விதமான அவதாரங்கள் எம்பெருமானுடைய சரித்திரங்களுக்கெல்லாம் பல்லாண்டு பாடினார்கள். அது மேல எம்பெருமானுடைய அற்புதமான அவதார வைபவத்தை தெரிவித்து நாங்கள் வந்தது பறைன்னு சொன்னது வேறொன்று அல்ல, உன்னையே அறுத்தித்து வந்தோம், உனக்கு அத்திகளாய் நாங்கள் வந்தோம்னு தெரிவித்தார்கள். மேலே மாலை மணிவண்ணா பாசனத்தாலே மார்கழி நீராடவான அந்த நோன்பினுடைய பிரஸ்தாவம், நாங்கள் செய்யக்கூடிய நோன்பானது பெரியவர்கள் அனுஷ்டித்தது சுத்திசத்த சிரசித்தம் என்று சொல்லும்படியாய் வேதாந்த தங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நோன்புக்கு உபகரணமாய் பல விஷயங்கள் எங்களுக்கு வேணும். சங்கு, பறை, பல்லாண்டு செய்வார், கோல விளக்கு, கொடி, விதானம் போன்ற நோன்புக்கு உபகரணங்கள் எல்லாம் வேணும்னு தெரிவித்தார்கள். சரி, அப்படி உபகரணங்கள்லாம் கொடுத்தா நீங்கள் திருப்தி ஆகிவிடுவீர்களா என்று கேட்கக்கூடிய காலத்தில் அது நோன்புக்கு உபகரணங்கள் தானே தவிர நோன்பு முடித்த தலை கட்டின பின்பு எங்களுக்கு வேண்டிய சன்மானங்கள் இருக்கு. அந்த முக்த ஜீவாத்மாவானவர் அந்த பராமத்துக்கு போகக்கூடிய காலத்திலே அனுபவிக்கக்கூடிய முக்த போகாவளிகள் அதையெல்லாம் ஒரு ரீதியாக கேட்கிறார்கள். சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே ஆபரணங்களை கேட்டார்கள். என்று அணைய பல்கரணம் யாமலுவோம், கேட்காத பல வஸ்துக்கள், அதுவும் பல ஆபரணங்கள் இருந்தது. அதையும் நீயும் நப்பிள்ளை பிராட்டியமாக எங்களுக்கு பூட்ட வேண்டும். ஆடை உடைப்போம், அந்த ஆடையில் நீ அணிவித்து விட வேண்டும். அதன் பின்னே பால் சோறு என்று சொல்லும்படியாக போக்கியமா இருக்கக்கூடிய மிருஷ்டாந்தம், இனிமையான ஸ்ரீராணத்தை போல் பால் சோரை முழங்கை வழிவார நெய்ய ஓடும்படியாக கூட அந்த பிரசாதத்தை அமுது செய்ய வேண்டும். ஆடை உடைப்போம், அதன் பின்னே பால் சோறு தெரிவிக்கும்படியாக இந்த எம்பெருமான் தரத்திலே இந்த சன்மானம் நோன்பு தலை கட்டின பிறகு சன்மானங்களாக பல விஷயங்களை கேட்டார்கள் பார்த்தோம். 28வது வாசன கதவைகள் பின் சொன்ன எம்பெருமான், இப்போ நீங்கள் பேற்றெல்லாம் இவ்வளவு பெரிய பேற்றுகள்லாம் கேட்டிருக்கிறீர்கள். இது மட்டுமில்ல, நீங்கள் என்னவன் கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் சித்தமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு பேரு கண்டிப்பா கிடைக்கணும்னா உங்கள் பக்கத்திலே என்ன முயற்சி இருக்கு? நீங்கள் ஏதாவது கர்மயோகம் செய்திருக்கிறீர்களா, ஞான யோகம் செய்திருக்கிறீர்களா, பக்தி யோகம் செய்திருக்கிறீர்களான்னு எம்பெருமானை ஒழிந்த உபாயங்கள், உபாயாந்தரங்கள் என்று சொல்லப்படும் எம்பெருமானை ஒழிந்த உபாயங்கள் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரவேசம் உண்டா? அதனால ஏதாவது சுகுர்த்தம் நன்மைகள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா என்ற கேட்ட காலத்திலே எம்பெருமானே நம் திறத்தில் ஒன்றும் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது என்று தெரிவித்தார்கள். ஒன்றும் புண்ணியம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் எப்படி பேற்றை கொடுக்கிறது? அதனுக்கு ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நன்மையை நான் செய்ய வேண்டும்னா உங்களிடத்துல ஏதாவது நன்மை இருக்கணும். அந்த நன்மை இல்லாத நான் எப்படி கொடுப்பதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே முந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையவும் என்று சொல்லும்படியாக எங்கள் ஆய்குலத்திலே உன்னை பிறக்கும்படியான ஒரு புண்ணியத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை இறங்கி கொடுன்னு தெரிவிக்கிறார்கள் பார்ப்போம். அப்போ அதனால அந்த வாசகத்தாலே காட்ட வந்த விஷயமா இருந்தது என்ன அப்படி கேட்டோம்னா, எம்பெருமானே உன்னை ஒழிந்த உபாயங்கள் நம்மிடத்திலே ஒன்றும் கிடையாது. எங்களிடத்திலே கைமுதல் ஒண்ணுமில்லை, அனன்ய கதி, நாங்கள் கதியும் வேறு கதியும் இல்லை எங்களுக்கு ரொம்ப நிர்தாரமா உறுதிப்பாட்டோட தெரிவித்தார்கள். நீ கொடுத்தாலும் கொடுக்கலான்னா, ஆனால் எங்களுடைய கதி இதுதான், எங்களுடைய நிலைமை இதுதான், இதை அறிந்து கொள்வாய். உன்னை தவிர எங்களை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது என்று தெரிவித்தார்கள். அதுக்கு மேலே நேற்றைய பாசனமான சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு சொல்லக்கூடிய பாசனத்தாலே சிறுகாலையிலே சித்தம் சிறுகாலையிலே அந்த எம்பெருமானை சந்திக்க போனார்கள். வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையிடையே போத்தும் பொருள்களாய் உங்களுடைய பொன் போன்ற தாமரை போன்ற இருக்கக்கூடிய திருவடிகளை பாடுவதற்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறாயா? பத்தம்மே பெண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று தெரிவித்தார்கள். நீ இந்த ஆய்குலத்திலே பிறந்தாய். வந்த காரணம் என்ன? தாழ்ந்த குலத்திலே பிறந்து எங்களை போல தாழ்ந்தவர்களால் உயர்த்துவதற்காகத்தானே உன்னுடைய பிறவி. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நம் திறத்திலே நீ குத்தேவல் கொள்ள வேண்டும், நம் இடத்திலே கைத்தறியங்கள் கொள்ள வேண்டும், குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது தெரிவித்தார். அப்ப எம்பெருமான் உங்களிடத்துல குத்தேவல் கொள்கிறேன்னு சொல்லுவோம். என்ன குத்தேவல் கொள்ளணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு போங்க, என்ன சொல்லணும்னு நீங்க சொல்லிட்டு போங்க.
இன்னைக்கோட முடிச்சு விட்டுதான். எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோட ஒத்துமையாவும் உனக்கே நாம் ஆட்சியும். இன்னைக்கு முடியற இது கிடையாது. என்னன்னைக்கும் எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் நீ எந்தெந்த பிறவிகள் நீ எடுக்கிறாய், அப்படிப்பட்ட பிறவிகளெல்லாம் எப்பெருமான் நீ பிறக்கக்கூடிய காலத்தில் பிராட்டி பிறக்கிறாள். அதுபோல நாங்களும் உன்னோடைய பிறக்க வேண்டும், உனக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனோட ஒத்துமையாவும் உனக்கே நாம் ஆட்சியும் அப்படின்னு தெரிவித்தார்கள். சரி, ரைட் ஆகட்டும் அப்படின்னு சொன்னான் எம்பெருமான். வேற ஏதாவது தெரியும், மத்தை நம் காமங்கள் மாத்து. எம்பெருமானே எங்களுக்கு இன்னொரு அபேட்சையும் உண்டு, உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு இருக்கணும். அந்த கைங்கரியத்திலே கடையை அறுக்க வேண்டும். அந்த கைங்கரியம் நாங்கள் பண்ணக்கூடிய காலத்திலே எங்களுக்கு ஒரு சில தோஷங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் நீ நீக்க வேண்டும் தெரியாது. அப்போ கைங்கரியத்துக்கு கடை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமானுக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்றோம், ஒரு தொண்டு புரியக்கூடிய காலத்திலே ஆஹா என்ன அழகா நான் தொண்டு புரிந்தேன்னு நமக்கு ஆனந்தம் ஏற்பட்டதே. ஆனால் அந்த கைங்கரியம் ஆனது நாசமாகி போகிறது காட்டுகிறார். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் கேட்கவே. ஆனால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். கைங்கரியம் பண்ணதை நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்த்து எம்பெருமான் உகக்க வேண்டும். அப்படி எம்பெருமான் உகந்த எம்பெருமானுடைய திருமுகத்திலே காணக்கூடிய அந்த புன்சிரிப்பு மந்தகாசத்தை பார்த்து நாம் ஆனந்தம் கொள்ள வேண்டும். அதுதான் கைங்கரியத்திலே கடை. அது அன்னி நாங்கள் எப்படி இருக்கோம், கைங்கரியம் பண்ணிட்டோம்னா கைங்கரியம் பண்ணிட்டோம்னு எங்களுக்கு தலகால் புரியறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது, அந்த கலையை போக்க வேண்டும். அதுக்கு மேல கேட்கிறார், மத்த காமங்கள்ல வேற ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பிரதிபத்தை போல இருக்க வேண்டும் எங்களுக்கு. எங்களுடைய இது எப்படி இருக்குன்னா, மத்த காமங்கள்னா எங்களுக்கு வேற எந்த நிலையில கூட எங்களுக்கு ஆசை இல்லாத இருக்க வேண்டும். உன்னையே நாங்கள் போற்ற வேண்டும். எங்களுக்கு பரமதனாலை கூட நாங்கள் போற்ற வேண்டாம், உன்னையே நாங்கள் போற்ற வேண்டும். என் அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்றினை காணாவே என்று ஆழ்வார் பாடினது போல உன்னையே நாங்கள் போற்ற வேண்டும். மத்த நம் காமங்கள் மாத்து. ஏழோர் எம்பாவாயின்னு சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் பேற்றை தருகிறேன்னு சொன்னான்னு பார்ப்போம். பேற்றை தருகிறேன்னு நேற்றைய பாசுரத்திலே சித்தம் சிறுகாலை பாசுரத்திலே சொல்லி முடித்தான்னு பார்ப்போம். மேலே வங்கக்கடல் கடிந்த பாசுரத்தாலே தெரிவித்த விஷயம் என்னன்னு பார்க்கிறோம். கண்ணன பகவான் என்ன பண்றான், நீங்கள் எல்லாம் நம்ம இடத்துல வேண்டிய குற்றவேள்கள் கற்றவேள்கள் செய்யணும், கைங்கரியம் பண்ணணும் கேட்டீர்கள் அல்லவா. அந்த கைங்கரியத்தை நான் கொடுக்கிறேன் ஒண்ணு இல்லை, உங்களுக்கு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை தெரிவிக்கிறான் எம்பெருமான் அந்த இடத்துல தான். உங்களுக்கு எல்லாம் பாக்கியம் ஏற்பட்டது, ஆனால் நீங்கள் பெற்ற பலனை இதுக்கப்புறம் பெற்பட்டாரெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் காலத்துக்கு அப்புறம் வரக்கூடியவர்களுக்கு இந்த பலன் எப்படி ஏற்படும், அதுக்கு என்ன வழி வைத்திருக்கிறீர்கள் எம்பெருமான் கேட்கிறான். அற்புதமான கேள்வி. ஏன்னா எம்பெருமான் எப்போதும் என்ன பண்றான், எல்லா அந்த சமஸ்த ஜீவாத்மாக்களையும் காக்க வேண்டியது அவனுக்கு கடமையா இருக்கிறது. அதுல இருந்து நழுவுவதே கிடையாது, அவனே செய்ய வேண்டியதா இருக்கு. இவர்களிடத்தே கேட்கிறான், பாகவதர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் திருவுள்ளத்துல என்ன ஊன்னி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தால் கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த பாகவத சமுர்த்தியை விரும்பக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள். நம்மாழ்வார் தானாக முதல்ல தனியாகத்தான் இருந்தார். கடைசியில் அவருடைய அபேட்சை என்னவா இருக்கு, வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை. பாகவதர்கள் புடைசூட நாங்கள் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறோம், கைக்கரியம் செய்கிறோம்னு சொல்லக்கூடியது. கூடியிருந்து குளிர்ந்து இவர்களும் தெரிவித்தவர்கள் ஆயிட்டே. அப்போ அதனால காட்டு வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்துல எல்லாருக்கும் பாகவத சமுர்த்தி எம்பெருமானுக்கு ஏற்பட வேணும்ன்றதுல ரொம்ப அத்தியவசாயம் திடமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் பார்க்கணும். அப்போ இவர்கள் தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்டது திருப்பாவேன்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை இவர்கள் கற்று உணர்ந்தார்கள் ஆகியும் அதனால என்ன கிடைக்கும்னா, அந்த பெரிய பிராட்டியும் பெருமாளமாக சேர்ந்து அவர்களுக்கு விஷயகாரம் அவர்கள் அங்கீகாரம் அந்த பலனை கொடுப்பார்கள்னு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா திருவாய்ப்பாடியில அந்த காலத்திலே எம்பெருமான் அவதரித்த காலத்திலே அந்த சமகாலத்திலே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் எல்லாம் எம்பெருமான் இடத்திலே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த கைங்கரியங்களை எல்லாம் புரிந்து பேற்றை பெற்றார்கள்னு இவர்கள் தெரிந்து ஆண்டாள் அந்த விஷயத்தை எழுந்தாள். ஆண்டாள் பிற்பாடர்களாக இருக்கக்கூடிய காலத்திலே என்ன பண்ணால் அனுகாரம் பண்ணி அந்த பேற்றை பெற்றாள்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம போல இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அனுகரித்த எங்களுக்கு கிடைச்சது. அதே போல இப்போ இருக்கவங்களுக்கு இந்த திருப்பாவை பாடினாலும் சரி, அந்த அர்த்தத்தை கற்றுணர்ந்தாலும் சரி, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கும், செங்கல் திருமுகத்து செல்வத் திருமாலாம்
எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். அவர்களுக்கு அந்த எங்களுக்கு கிடைத்த பேர் என்ன உண்டோ அதுல எந்த விதமான மாற்றமும் இன்றி அவர்கள் அடைவார்கள் காட்டக்கூடியவர்கள். வேற உதாரணத்தை காட்டும். ஒரு பசு ஒண்ணு இருக்கு. அந்த பசுவனுடைய கண்ணானது மாண்டு போகணும். என்ன பண்றாங்க? அந்த பசுவை அந்த தோலை உரிச்சு அது உள்ளுக்குள்ள ஒரு வெக்கலை அடைச்சு அந்த பசு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்ப அந்த பசு என்ன பண்றது? இந்த தோல் கண்ணை பார்க்கக்கூடிய காலத்திலே தன் கண்ணாவே அபிமானிக்கிறது. அதை நாக்கால நக்கிறது. எவ்வளவு பால் கொடுக்கணுமோ வேண்டிய அளவு பால் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, நம்ம எல்லாம் தோல் கண்ணுகள் போலே. தோல் கண்ணுகளை வச்சா கூட எம்பெருமான் என்ன பண்றான்? இது இந்த முதன்மையான கண்ணு எல்லாம் நம்ம பால் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. அந்த தோல் கண்ணுக்கு எப்படி பசுமானது பால் கொடுக்கிறதோ அதே போல் அனுகிரகத்தை நமக்கும் செய்யக்கூடியவனா இருப்பான்னு பராசரப்பட்ட பள்ளி செய்கிறான்னு காட்டுகிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மதவனை கேசவனை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அந்த திருப்பார்கடலை கடைந்த விருத்தாந்தத்தை அந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள். எதனால் அது தெரிவிக்கிறார்கள்? இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, எம்பெருமானுடைய ஒரு அருளை பெற வேணும் அப்படின்னா அது பிராட்டியனுடைய புருஷகாரம்னு சொல்லக்கூடிய இந்த சிபாரிசு நமக்கு தேவையை அறிந்து கொண்டோம். அப்போ அந்த எப்படி நமக்கு பல சித்தி ஏற்படுறது, பலம் நமக்கு எப்படி ஏற்படுறதுன்னா அந்த பிராட்டியின் சம்பந்தம், அந்த பிராட்டி பண்ணக்கூடிய புருஷகாரத்தினாலே நமக்கு பல சித்தி உண்டாகிறது. அப்ப பிராட்டியாலே கிடைக்கிறது இல்லையோ, அப்ப பிராட்டியினுடைய விருத்தாந்தத்தை தெரிவிப்போம்ன்றவர்கள். கடல் கிடைத்த விருத்தாந்தம் நம்ம என்ன நினைக்கிறோம்? பொதுவாக நம்ம நினைக்கக்கூடியதுன்னா தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தத்தை பெற்று தருவதற்காக எம்பெருமான் கடல் கிடைத்தான உலகத்தில் பிரபலமான வச்சனம் இருக்கு. ஆனால் கடல்ல இருந்து அமிர்தம் மட்டும்தான் நான் வந்தது. பிராட்டியை கடல்ல இருந்து தானே வந்தார்கள். அதனால அவளை பெறுவதற்கு அவன் முயற்சி செய்தான். அந்த பிராட்டியை பெற வேண்டும் என்பதற்காக அவன் கடலை கடைந்தான். அதனால முதல்ல அவனுக்கு என்ன சொல்றார்? இந்த கடலை கடைந்து நீ அந்த பிராட்டியை பெற்றாயே என்று தெரிவிக்கிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவன். வங்கம்னு சொல்றதுக்கு கப்பல்னு அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல கடல்னு சொல்லக்கூடியது திருப்பார்கடலை சொல்லக்கூடிய ஸ்ரீராத்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவன். கப்பல் நிறைந்திருக்கிறான். திருப்பார்கடலிலே கப்பல்கள் நிறைந்து இருக்கிறது. கப்பல்கள் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கடலை கடைகிறார்கள். கடலை கடைந்தா எப்படி இருக்கும்? திருப்பார்கடலை கடையிறது நம்ம சாதாரண ஒரு தயிர் கடைஞ்சா எவ்வளவு இதுவா இருக்கும். ஒரு திருப்பார்கடல் கடைஞ்சுன்னா எவ்வளவு பெரிய அலையை தடுத்து அந்த சந்தர்ப்பத்துல வந்திருக்கும். ஆகாசம் முழுக்க போயிடுச்சுன்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அலை ஏற்பட்டாலும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த கப்பல்களுக்கெல்லாம் அந்த கடலிலே செல்லக்கூடிய திருப்பார்கடலிலே செல்லக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் எந்த விதமான தீங்கும் ஏற்படாதவாறு அந்த கடலை கடைந்தார்கள் காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட சாமர்த்தியம் படைத்தமா இருந்தால் அந்த எம்பெருமான். அது மட்டும் ஸ்ரீராத்தியில கப்பல் உண்டான்னு அடுத்த கேள்வி. திருப்பார்கடல்ல யாராவது கப்பல் விடக்கூடியவர் யாராவது உண்டான்னு கேட்கக்கூடியது. அந்த ஸ்வேத தீப வாசிகள், அந்த திருப்பார்கடலுக்கு போகக்கூடியவர்கள் ஸ்வேத தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? விகாரார்த்தமா ஏதோ ஒரு பிரயாணம் போறதுக்காக திருப்பார்கடலையை விட்டு செல்வார்கள். பெரியாழ்வார பாடுகிறார் நம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே, வங்கம் விட்டுலகம் கடல் பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து. வங்கம் விட்டோம்னா அந்த கப்பல் விடுகிறான் அந்த திருப்பார்கடல்லேன்னு பெரியாழ்வார் நம்முடைய பெரியாழ்வார் திருமொழி காட்டக்கூடியதா இருக்கிறது காட்டு. அது மட்டும் இல்ல, மொத்த யோஜனை தெரிவிக்கிறாங்க. கப்பல் இல்ல, இது எப்படி இருக்குன்னா அவர்கள் கடைகிறார்கள். கடையில கடையக்கூடிய மகளை வச்சு அந்த மந்தரமலையை கொண்டு மத்தாக கொண்டு கடைகிறார்கள். அப்படி கடையக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால் பெரிய அலைகள் தரங்கங்கள் பெருசா ஏற்படுறது. மலை ஒரு பக்கம் சுழல்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த அலைகள்லாம் எப்படி இருக்குன்னா அலைகள்லாம் பெருசா அப்படியே இதுவரை ஆகாரித்து கொண்டு பெருசா எழுப்புறது வானத்து வரைக்கும். அது எப்படின்னா ஒரு கப்பலை போல இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ வங்கக்கடல் கடைந்தமா திருப்பார்கடலை கடைந்த செய்தியை இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். இப்போ கொஞ்ச நாள் சொல்ற விஷயம் என்ன? எம்பெருமானுக்கு மறைமுகமாக உணர்த்துகிறார்கள். இல்ல எம்பெருமான் நம்ம காரியத்தை செய்வான் என்று நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். ஏன்னா எம்பெருமான் கடல் கடைந்தது எதுக்காக அப்படின்னு சொன்னமே, ஆனால் அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை எடுத்துக் கொடுக்கும். அதான் வியாஜம், முதல்ல வியாஜம் அதுதான். அப்போ பிரபலமா இருக்கக்கூடிய வியாஜம் காரணம் என்னன்னா தேவர்களுக்கு அமிர்தத்தை எடுத்துக் கொடுவதற்காக. அப்போ தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா எம்பெருமான் தினத்தை விளங்குகிறார்கள்னா அவர்கள்லாம் பிரயோஜனம் தரப்படுறாங்க. எம்பெருமானே நேர இருக்கக்கூடிய காலத்தை கூட எப்படி இருக்கிறார்கள் கேட்டால் அவர்கள் எல்லாம்
அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் வேணும் அதை நினைத்துத்தான் இருக்கிறார்கள். இப்ப கடலை கடையிறாங்க எம்பெருமான். கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும்னு தெரிஞ்சுது. எம்பெருமான் நேரே இருந்து 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான் அமரங்கமானகர் அமர்ந்தானேன்னு திருமங்கையாளர் பாட்டார். 1000 தோள் ஒரு சமயத்துல என்ன ஆகுது, இந்த கடலை கடையக்கூடிய காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் கை வாங்கி இனிமேல் எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான், தான் விடாத 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான்னு சொல்லும்படியாக 1000 தோள்களை கொண்டு தான் ஒருவனாக 2 பக்கத்துல இருந்து அவனே கடலை கடைந்தான். அப்படி கடலை கடையக்கூடிய காலம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னால் அமிர்தம் எம்பெருமான் நேரம் சாட்சாத்தாக எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் கடையக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கடலை கடையக்கூடிய அந்த காட்சி காண்பதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமா இருக்கு. ஒரு பக்தனா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், எம்பெருமான் கடையில கடையிறான், அப்பா எப்பேற்பட்ட அற்புதமான வேலையை இவன் செய்கிறான் அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் தேவர்கள்லாம் என்ன பார்த்து கொண்டிருந்தாரு, கடல் நேரம் எப்போ அமிர்தம் வருதுன்னு எட்டி பார்க்கறாரு. உண்மையான அமுது 6ஆம் அமுதை அடிய நடுவு அதெல்லாம் சொல்லும்படியா உண்மையான 6ஆம் அமுதை பக்கத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே அந்த 6 அமுதை விட்டார்கள். கடல்லேருந்து வரக்கூடிய என்ன உப்புச்சாறு, அந்த உப்புச்சாரான அமுதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அவர்கள்லாம் அதனால காட்டக்கூடிய விஷயம் என்ன, இவர்களெல்லாம் பிரயோஜனாந்தர பரர்கள். அப்படிப்பட்ட பிரயோஜனாந்தர பரர்களுக்கு எம்பெருமானால் என்ன பண்ணான், கடலை கடைந்து அவர்களுக்கு அமுதத்தை பெற்றுக் கொடுத்தவனாக இருக்கிறான். ஆனால் எப்படி இப்போ நாம எப்படி இந்த இடத்துல இவர்களுக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கான், இவர்கள் எல்லாம் வாய்ப்பண்டிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இவர்கள் எல்லாம் எம்பெருமானே உபேயமாய் நினைக்கிறார்கள், பயனே எம்பெருமான் தான் என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை பிரயோஜனாந்தர பரர்களுக்கே காரியம் செய்கிறான் அப்படின்னு, ஆனால் எம்பெருமானையே பயனாக நினைக்கக்கூடியவர்கள் காரியம் செய்ய மாட்டானான்னு ஒரு கேள்வி. அது மட்டும் அல்ல, அவன் எம்பெருமான் என்ன பண்றான், கடல் கடைந்தது தேவர்களுக்காக ஒரு பக்கம் விருத்தாந்தம் இருந்தாலும் அந்த கடலை கடையக்கூடிய காலத்திலே யாதிருச்சிகமாக அந்த பிராட்டியம் அதிலிருந்து தோன்றினானே, மகாலட்சுமி அதுல இருந்தானே தோன்றினான். அப்போ பெண்ணமுதை பெறுவதற்காக கடல் கடைந்த தன்மை காட்டுவார்கள். என்ன பண்றான், இவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நோன்பை வியாஜமாக்கி என்ன பண்றாங்க, கண்ணனை பெருமான் என்ன இந்த பெண்கள் எல்லாம் ஆய்ப்பண்டுகள் எப்படிப்பட்டான், ஒரு நோன்பை வியாஜமாக்கி கண்ணனை பெற்றான். அதே போல திருப்பார்கடலை கடையக்கூடிய காலத்திலே தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பெற்றுத்தரேன்னு ஒரு வியாஜமாக்கினான். ஆனால் மகாலட்சுமியை விடத்திலே பெற்றார்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆனால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கண்ணன் எப்படி இந்த பெண்களை பெற்றானோ நோன்பை கொண்டு வர வியாஜமாக கொண்டு, அதே போல பிராட்டியை பெற்றான். அந்த கடலை கடைந்து காடுகிறது. விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது உண்டயம் பெருமானே. திருமண பாடல். விண்ணவர் அமுதன தேவர்களுக்கெல்லாம் அமுதை கொடுக்க வேணும்னு என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு உப்புச்சாரை கொடுத்தாய், ஆனால் எது எடுத்தாய், பெண்ணமுதை உண்டாய்னு சொல்லக்கூடியதாக காட்டுகிறார்கள். இப்படி பெண்ணமுதை பெற்றான் அவன் காட்டுகிறார். கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் தயிர் கிடைத்து விருத்தாந்தம், அங்க கடல் கிடைத்தான், கிருஷ்ணாவதாரத்தில் தயிர் கிடைத்தான். எண்டையும் கண்மடவாளுறுத்தி இடையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்ன கள்ள விழியை விழித்து பொக்கு. குலசேகராழ்வார் பாடுறார். குலசேகராழ்வாருக்கு அந்த ஆட்சியினுடைய பாவனையிலே பாடுறார். அவர் சொன்னார், எனக்கு திருவாய்ப்பாடியில ஒரு வீடு இருக்கு, என் வீட்டுக்கு கிழக்கு பக்கத்துல நடந்த சரித்திரத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். என் வீட்டு பக்கத்துல ஒரு பெண் இருக்கா, அவள் எப்படிப்பட்ட மீன் போன்ற கண்களை உடையவளா, கண்டையும் கண்மடவானு கீழத்துல கிழக்கு பக்கத்து வீட்டுல இருக்கா, தயிர் கடைய கண்டு தயிர் கடை. இந்த கிருஷ்ணனுக்கு என்ன வேலைன்னா நித்தியம் முடிய போக வேண்டியது, தெருவாக போக வேண்டியது, எந்த வீட்டுல யார் தனியா இருக்கான்னு பார்க்க வேண்டியது, போய் அவளை ஏமாத்தி வெண்ணையை சாப்பிட்டு. அப்படி போகக்கூடிய காலத்துல இந்த பெண்ணு தனியா இருந்து இந்த கை தயிரை கடைஞ்சிட்டு, ஒல்லை நானும் கடைவன் என்ன கள்ள விழியை விழித்து கொக்கு. ஐயோ, நீ கடைய வேண்டியது அபரிமிதமா இருக்கு, இவ்வளவு தயிரை நீ தண்ணியில ஊத்தியா எப்படி கடைவானம், என்ன பண்றது கிருஷ்ணா, வீட்டுல வேற யாரும் இல்லையா, நான் இருக்குனே, நான் கடைய மாட்டேன் உனக்கு அவங்க கூட சேர்ந்து. ஒல்லை நானும் கடைவன் மேல பார்க்கக்கூடிய வேஷத்தை பார்த்தா எப்படி இருக்கு, நல்லா ஏதோ இவருக்கு உபகாரம் பண்ணவனை போல இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு, கள்ள விழியை விழித்து கொக்கு. அந்த விழிகால பார்க்கிறது எப்படி இருக்குன்னா கள்ள விழியா இருக்குது. கள்ள விழியை விழித்து கொக்கு தயிர் கடைய ஆரம்பிச்சான், எப்படி இருக்குன்றான். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ. அம்மா நல்லா நல்லா பூவெல்லாம் வச்சு நல்லா இதெல்லாம் தலையெல்லாம் பின்னி விட்டு தொட்டையெல்லாம் போட்டு அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல தயிரை கடையிறான், வேக வேகமா தயிரை கடையிறான். ஆக்ரோஷமா கடையக்கூடிய காலத்துல அந்த கொண்டையானது அந்த கொண்டையானது பிரிஞ்சு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ.
கடைக்கூடிய காலத்திலே அந்த கொண்டை அவுந்து போச்சு. அப்படியே வந்து அந்த கடையிறானே அந்த இதனால என்ன ஆகுது, அந்த அசையறதுனால அப்படியே கூடுதல் அப்படியே ஆடுறது அவனுடைய அந்த வைவண்ண நறுபூஜையானது ஆடுகிறது. கண்டவர் பூங்குழம் தாழ்ந்துணாவர் வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்பு வேர்த்து கொண்டது உடம்பம் வாயெல்லாம் அப்படியே வந்து இது பண்றான். வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதராமே அறிவன் நானே. இந்த தயிரை கடைஞ்சாலே நான் தெரிஞ்சுட்டேன். என்ன தெரிஞ்சினான்? தாமோதரன் தெரிஞ்சினான். தாமோதரன்னா என்ன? தாமத்தை, அந்த தாமத்தை கொண்டு பந்தத்தை கட்டின அந்த கயத்தை கொண்டு ஒரு தாமம்னு சொல்லப்படுது ஒரு கயம். அந்த தாமத்தை கொண்டு அவன் உதரத்திலே பந்தப்படுத்தினார்கள் தான் தாமோதரன். தாமோதர பெருமாள் இப்ப தாமோதர பெருமாள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவருடைய இடுப்புல வந்து ஒரு அந்த காலத்துல வெண்ணெய் திருடினான்னு கட்டி போட்டான் அம்மா. அந்த தழும்பை தன் உதரத்திலே உடையவனாக்கதான் தாமோதரன். தாமோதரானாமே நீ மெய்யறிவன் நாமே. எதுக்கு தயிர் கடைஞ்சாலும் உண்மையான இருந்தாலும் தாமோதரன் பேர் சொன்னாலே தெரியும்னு காட்டுகிறேன். அப்படி கண்ணனானவன் தயிர் கடைந்திருக்கிறான்னு தெரிவிக்கிறான். கண்ணன் தயிர் கடைந்த மட்டும் இல்லை, அவர் திருப்பார்கடல் கடைந்தார், கண்ணன் தயிரை கடைந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, அமரர்களுக்கெல்லாம் அமுதை கொடுத்தவனே இந்த கண்ணன் தான் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அமரருக்கு முதிர்ந்த ஆயரு கொழுந்தை. அமரர்களுக்கெல்லாம் இந்த வெண்ணையை கொண்டு அமுதத்தை கொடுத்தவன் யார் அப்படின்னா ஆயர் கொழுந்தா இருக்கக்கூடியவன். அவன் தான் கொடுத்தான். கண்ணன் கையால் மலக்குண்ட முதம் சுரந்த மறிகடல் போன்னவத்தால் கலக்குண்ட நான் கண்டார். திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் பாடல். கண்ணன் கையால் மலக்குண்ட முதம் சுரந்த மறிகடல். கண்ணன் கையால் எடுத்து தேவர்களுக்கெல்லாம் அந்த அமுதத்தை கொடுத்தான்னு. அப்போ ஆழ்வார்கள் தெரிவித்ததா என்ன? தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவனே இந்த கண்ணன் எம்பெருமான் தான் நிரூபணம் பண்ணுகிறார்கள். பார்க்கலாம், வங்கக்கடல் கடைந்த ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல என்ன ஆரம்பித்தார்கள்? ஆதிபுரி காலத்தை பார்க்கடல் பையத்து என்ன பரமன். இரண்டாவது மாசம் வயல் தகவல் வைத்து வாழ்கிறாங்க. பார்க்கடல் பையத்து என்ன பரமன். அந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே அந்த திருப்பார்கடலுடைய பெருமையை பாடினார்கள். இப்ப முடிக்கக்கூடிய பாசனம் 30வது பாசனத்தில் வங்கக்கடல் கடைந்த முடிவில் என்ன பண்றாங்க? இந்த க்ஷீராப்திநாதனை பாடுகிறார்கள் காட்டுகிறார். எம்பெருமான் எதுக்காக கடல் கடைந்தான்? தேவர்களுக்கு தான் கடல் கடையும். முதல்ல என்ன சொன்னா சங்கேதம்? நீங்க ஒரு பக்கம் கடலை கடையும், தேவர்கள் ஒரு பக்கம் கடல் கடையட்டும், அசுரர்கள் ஒரு பக்கத்துல கடலை கடையட்டும். ஆனால் என்ன பண்ணாங்க? எம்பெருமான் தானே போய் கடல் கடையை சென்றான். எதுக்காக கடல் கடைந்தான்? மாதவனை. மாதவன்னா பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியவனுக்கு மாதவன். அப்போ இந்த மாதவனை பிராட்டி அடைவதற்காகத்தான் எம்பெருமான் கடல் கடைந்தான். அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன். அது மட்டும் இல்ல, மாதவனேன்னு சொன்னான். அது எப்படிப்பட்டதா இருக்கு? பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னா என்ன? அது பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் நம்முடைய குற்றத்தை எல்லாம் கணிசிப்பதில்லை. அந்த குற்றத்தை எல்லாம் பொறுப்பிக்கக்கூடியவனாய் இருக்கார் அது பிராட்டியனுடைய சம்பந்தத்தாலே. அதனால மாதவனை மாதவனேன்னா அந்த பிராட்டி எப்பொழுதும் சேர்ந்தவனாக இருக்கிறாள். நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா 2 விதமான தசைகள் உண்டு. ஒண்ணு ஆசிரியன வேலை. எம்பெருமான இடத்துல போய் எம்பெருமானே நீயே நமக்கு உபாயமாக இருக்க வேணும், நீயே வழியாக இருந்து நமக்கு பேற்றை பெற்றுத்தர வேணும்னு, அது பேர் ஆசிரியன வேலை. திருவடியில போய் விடுறோமே, அது ஆசிரியன வேலை. அவனை அடையும் வேலையை வச்சுக்கணும். அப்போ அந்த எம்பெருமான் உபாயமாக நமக்கு ஒரு வழியாக சாதனமாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சாதனம் தன்னிச்சையாக கிடைக்கிறதா நமக்கு எம்பெருமான் தனியாக கிடைச்சிடுறான்னா அப்படிலாம் கிடைக்கிறது. அப்ப என்ன? பிராட்டி ஆனவள் எப்படிப்பட்டவளா? அந்த தாயாரானவள் புருஷகார பூதையாய் இருக்கிறார். புருஷகார பூதைனா இவன் குற்றமற்றவன், இவனை சேர்த்துக்கோன்னு நமக்காக அவள் பரிந்து பேசுகிறாள். பிராட்டி புருஷகார பூதையாய் ஆசிரியன வேளையில பிராட்டி புருஷகார பூதையாய் இருக்கிறாள். எம்பெருமான் உபாயமாக இருக்கிறார். அதே அது பல வேலை சாத்திய வேலையில இருக்கு. நம்ம பலனை அடையக்கூடிய வேலையில எப்படி இருக்கான்? பிராட்டியும் பெருமானம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்தி மிதுனம்னு சொல்லக்கூடிய அந்த சேர்த்தியிலே நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மாதவன் சொல்லக்கூடிய காலத்திலே பல வேலை ஆசிரியன வேலை 2 வேளையும் பிராட்டியினுடைய இருப்பானது இன்றியமையாததானது இருக்கிறது. அப்போ மாதவனை அப்போ உத்தேசியம் எந்த வேலை? ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாராயணன் 2 சந்தர்ப்பத்திலே 2 பேருடைய இருக்கும் 2 சந்தர்ப்பத்தையும் ஆசிரியன வேலை மற்றும்
அந்த பல வேலை சாத்திய வேலை ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு இருக்க வேணும்னு காட்டப்படுது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை. அப்போ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு அவனை பற்றி சரணமடைவர்களுக்கு எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. எப்படின்னா கடல் கடைந்த தேவர்களுக்காக கடல் கடைந்ததை போலே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் கூட செய்து தலை கட்டக்கூடியவனாய் இருக்கிறான் காட்டுகிறார்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அப்ப எப்படிப்பட்ட கேசவனைன்னு தெரிவிக்கிறான். கேசவனைன்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டதா இருக்கு கேட்டால் நல்ல அழகிய கேசம் பொருந்தியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். எப்படிப்பட்ட கேசம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் இரண்ய கேசா. இரண்ய கேசனா பொன்னை போல கேசம் உடையவனாய் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த கேசனாமன் எப்படி இருக்கான்னு கடல் கடைந்த காலத்துல எப்படி ஒரு அலையானது காத்து அடிக்கிறது, அவனுடைய கூந்தலானது எப்படின்னா ஒரு அலை எப்படி போடுறோம் அது போல அலையா அழகுடைத்தா இருக்கிறது இந்த கேசம் சொல்லப்படுகிறார். அப்போ அழகு மிஞ்சி இருக்கிறதுன்னு காட்டுகிறாங்க. அப்படிப்பட்ட அழகு கூட இவர்கள் ரசிக்கவில்லை. எதை பார்த்து அமிர்தம் எப்போ வருவோம் பார்த்து கொண்டுகிறாங்க. மாதவனை கேசவனை எப்படிப்பட்டதா இருக்கு? கேசவன் சொல்லக்கூடிய சப்தம் எப்படி இருக்குன்னா விரோதி தரிசனம் செய்யக்கூடியதா, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனா இருக்கிறான் இந்த எம்பெருமான். எப்படின்னா கேசவன் சொன்னா கேசி ஹந்தா, கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு குதிரை வடிவத்திலே ஒரு அசுரன் வந்தான். அவனை போக்கி என்ன பண்ணான்? அந்த உலகக்கே அந்த திருவாய்ப்பாடிக்கே ஒரு நிம்மதியை கொடுத்தான். அப்போ நன்மையை விளையக்கூடிய விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவனாய் இருக்கான்னு பார்க்கணும். கேசவன் திருநாமத்தாலே காட்டக்கூடியது. கடல் கடைந்த மாதவனை கேசவனை. பல விதமான அருங்காரியங்களை செய்தவன் அவன் என்ன பண்றான்? தேவனுடைய காரியத்தில் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கடல் கடையக்கூடிய காலத்திலே வங்கக்கடலை அந்த திருப்பார் கடலை கடையக்கூடிய காலத்திலே பல பொருள்கள் அந்த திருப்பார் கடலிலிருந்து வந்து பார்க்கணும். ஒரு உச்சேஸ்வரஸ்னு ஒரு குதிரை வந்து, ஐராவதம் யானை வந்து, தர்மத்திரி பகவான் வந்த ஆலகால விஷம் வந்ததுன்னெல்லாம் நிறைய தெரிவிக்கிறார்கள். அதே போல பிராட்டியும் வெளியில வரான். பிராட்டி வெளியில வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்றாங்க. ஏன்னா வரக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒண்ணு எடுத்து இருக்கவாழ்தான் கொடுத்துட்டு இருக்காங்க எம்பெருமான். இப்ப நம்ம வெளியில வரக்கூடிய காலத்தை நம்மள தூக்கி யாருக்கா கொடுத்துட்டு போறானேன்னு யோசனை பண்ணாங்க. சரி என்ன பண்றதுன்னு இத்தனை பேர் இருக்காங்க. அடுத்ததாவது எனக்கு உனக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இருக்காங்க. இப்படி போட்டு போடைய காலத்தை என்ன பண்ணா, பிராட்டி அந்த திருப்பார் கடலிலிருந்து வெளியில வந்தவன் நேர இத்தனை ஆடவர்கள் இருக்கிறவர்கள்லாம் பாருங்க, நேர போய் எம்பெருமானுடைய திருவக்ஷஸ்தலத்தில் இந்த திருமார்களை போய் அடைந்தாள். பஷதாம் சர்வ தேவானாம் யயோவக்ஷஸ்தலம் ஹரி. எல்லா தேவர்களும் அடுத்தது வரப்போறது எனக்கு தான் பிராட்டி வர வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஐயோ இவர்களுக்கெல்லாம் நான் ஆட்பட முடியுமான்னு நினைக்கிறாங்க. சரி இனிமேட்டு நம்ம வெல்கம் நானும் இந்த லஜ்ஜையெல்லாம் பார்த்தா நடக்காது. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற சமயத்திலே எம்பெருமானுடைய திருவக்ஷஸ்தலத்திலே போய் அமர்ந்து கொண்டான் அந்த பிராட்டின்னு சொல்றது. அப்படிப்பட்ட பிராட்டியை ஸ்வீகரிக்காம எப்படி பண்றாங்க? அவன் அவனே பரம்பொருள்னு காட்டுறான். பராசரப்பட்டர் ஸ்ரீகுண ரத்த கோஷம் ஒரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றான். அது வேதாந்தமானது எம்பெருமான் பரம்பொருள் யாருன்னு தேடுறான். எந்த அடையாளத்தை கொண்டு அது நிர்ணயம் பண்ணிட்டு எப்போ அது கை வாங்கியது, யாரும் பரம்பொருள்னு நிர்ணயம் பண்ணி கை வாங்கியதுன்னா யாருடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய திருவடிகள் இருக்கோ அவன் தான், திருவடி சின்னங்கள் இருக்கோ அவர் தான் பரம்பொருள். வேதாந்தா தத்துவ சிந்தா மரபி துரசி யத்வாத சின்னை ஸ்தரந்தி. யாருடைய திருமார்பிலே திருவக்ஷஸ்தலத்திலே பிராட்டியினுடைய திருவடிகள் சின்னம் இருக்குதோ அதுதான் அவருக்கு தான் அவன் தான் பரம்பொருள்னு சொல்லக்கூடிய இருக்குதுன்னு காட்டுகிறார். அதே போல பிராட்டி அடைந்தானே இந்த திருப்பார் கடலை கடையக்கூடிய காலத்திலே பிராட்டியானவன் அவன் திருமார்பிலே வசித்தான்னு பார்க்கிறோம். அப்போ அது காட்ட வந்த விஷயம் என்ன? இவன் தான் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள்னு காட்டக்கூடியதாக இருக்கு. ஹரிவம்சத்துல ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல ஒரு ஸ்லோகம் காட்டுகிறார்கள். இது சிவனாலே ருத்ரனாலே அருளி செய்யப்பட்ட ஸ்லோகம்னு காட்டுகிறார்கள். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டால், காயதி பிரம்மணோ நாமகான்னு ஸ்லோகத்தை காட்டுகிறார்கள். எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லா, கான்ற சப்தத்தாலே பிரம்மாவனுடைய நாமமா இருக்கிறது காட்டுறது. ஈஷகான சப்தத்தை காட்டுறாங்க. ஈஷகான சப்தத்தாலே அது ருத்ரனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கும் நாதனா இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கக்கூடியவன் அப்படின்னா காயத்தி பிரம்மணோ நாதகன்னு அந்த ககார வாச்சனாக பிரம்மனுக்கும் ஈசனுக்கும் இந்த சிவனுக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் கேசவன் அர்த்தத்தை காட்டுகிறார்கள். 4 விதமான பொருள்கள் ஒரு நாமம்னு எடுத்துட்டோம்னா சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம்.
1000 நாமங்கள் இருக்குன்னா ஒரு ஒரு நாமங்கள்ல ஒரு ஒரு குணம், அதாவது 4 குணங்கள் இருக்கும் ஒரு ஒரு குணத்துல, ஒரு நாமத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும். சில நாமங்கள்ல 2 குணம் இருக்கும், சில நாமங்கள்ல 3 குணம் இருக்கும், சில நாமங்கள்ல 4 குணம் கூட இருக்கும். அப்படிப்பட்ட 4 குணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய எந்த நாமம் அப்படி கட்டும் கேசவ நாமம் இருக்கு. அப்படி குணம் எப்படின்னா அந்த ரூபத்தை காட்டப்படும். ஒரு குணம் என்னன்னா அது ரூபம், அந்த எபெருமானுடைய திருமேனியோட திவ்யமங்கல விக்கிரகத்தோட. இன்னொன்னு இயற்கையான தன்மை, அந்த வந்து அந்த அந்த நாமத்துக்கு இயற்கையான தன்மை என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு எப்படிப்பட்டதா இருக்கு குணம், அவனுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு காட்டும். அதுக்கு மேல லீலை, அந்த திருவிளையாடல் என்ன, அந்த 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 நாமாவளியால் சொல்லக்கூடிய திருவிளையாடல் என்ன. இந்த கேசவ நாமத்தை எப்படிப்பட்டதா இருக்கு, ரூபம் பொருந்தியா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டவனா இருக்கான். கேசவன்னா அற்புதமான பிரசஸ்தமான கேசத்தை உடையவன், அழகிய கேசத்தை உடையவன். அப்போ ரூபத்திலால குணம் ரூபத்திலால இந்த பூர்த்தி அடைந்தவனாக இருக்கான். இயற்கையான தன்மைன்னு சொல்லக்கூடிய காலத்துல இயற்கையான தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா அவனுக்கு அந்த எல்லாருக்கும் பரம்பொருளாய் விரைகிறான். தாயத்தி பிரம்மணோ நாம் ஈஷோகம் சர்வதேகினான் ஆவாம் தவான்கே சம்பூதம் தஸ்மாத் கேசவ நாமவாம் சிவபெருமானே அரையும்சத்துல அருளி செய்த ஸ்லோகம் காட்டுகிறார். அப்போ இந்த கான் சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவுக்கும் ஈஷகான்னு சொல்லக்கூடிய சிவனுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடியவன் அந்த கேசவன்றது அவன் வந்து காரணப்பொருளாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியது இருக்கிறது. அவன்தான் கேசவ நாமம், கேசவன்ற நாமம் புரிதியவாய் அவன் தான் தெரிவிக்கிறார்கள். அப்போ 2 விஷயம் சொன்னோம். ரூபம்னு பார்த்தோம், நல்ல பிரசஸ்த கேசத்தை உடையவன். சுவாபாவிகமான தன்மை அப்படின்னா எம்பெருமான் வந்து இவர்களுக்கெல்லாம் கேசவன் சொல்ற நாமத்தாலே பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் தலைவனாய் இருக்கிறார்கள் பார்த்தோம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார்கள் குணம்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப குணம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது அப்படின்னா கெடுவிடராயம் இல்லை. கேசவன்ற நமக்கு கிளேஷ நாசனன்னு, கேசவா கிளேஷ நாசனான்னு தெரியும். கிளேஷம்னா நம்ம துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியது. பொதுவா நம்ம வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய சந்தர்ப்பத்துல கேசவான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். நம்ம எந்த விதமான இது துன்பம் இல்லாத எதுவும் எந்த விதமான இதுவும் இல்லாத போகணும்னா வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய காலத்தை கேசவன்னு சொல்லிட்டு கேசவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேசவ நாமத்தை சொல்லிவிட்டு கிளம்பணும்னு தெரிவிக்கிறார்கள். அவர் பார்த்தவானால் கேசவன்ற நாம எப்படி நம்ம துன்பங்களை போக்கக்கூடியதா இருக்கு. கிளேஷ நாசனம் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன ஆழ்வார்பாடு கெடுமிடராயவெல்லாம் கேசவா கேசவான்ற நாமத்தை சொல்லக்கூடிய காலத்துல நமக்கு எல்லா இடர்களும் கெட்டு போகும்னு சொல்லிட்டு நமக்கு நேரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அது தொலைந்து போகும்னு சொல்லுவது. அப்போ இப்படிப்பட்டது எப்படிப்பட்டதா இருக்கு. எம்பெருமானுடைய ரூபத்தை பார்த்தோம், இயற்கையான தன்மையை பார்த்தோம், குணத்தை பார்த்தோம். அது மட்டும் எப்படின்னா திருவிளையாடல், அது லீலாரவிந்தம் பொருந்த லீலையங்கள் காட்டக்கூடிய எது அப்படின்னா அந்த கேசி அந்தான்னு சொல்லக்கூடியது. கேசின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை குதிரை வடிவிலே வந்தான், அசுரனை ஒழித்தான், அதனால கேசி அந்தான் அவன் கேசவன் சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டப்படுது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இவர் எவ்வளவு பாடியிருக்காரு. மாமாயன் மாதவன் கேசவனை பாடவும் பரமரடி பாடின்னு தொடங்கினார்கள். கேசவனைன்னு தலை கட்டுகிறார்கள். பரமரடி பாடினா திருவடியை பாடக்கூடியதா இருக்கிறது. இங்க கேசவன்னு சொன்னான்னா அவனுடைய தலை மூழ்ந்த பிரசஸ்த கூந்தலை உடையவன். அப்ப பாதாதி கேசாந்தமாக அனுபவிக்கிறார்கள். எப்படி பெருமாள் திருவடி தொடங்கி அவனுடைய திருமுடி பரியந்தம் அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்றது. சுருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன். பெரியாழ்வார் திருமொழியில சீதக்கடல் அமுதன்ன தேவகின்னு 20 பாசுரங்கள். முதல்ல பெரியாழ்வார் திருமொழி ஆரம்பத்துக்கு முதல் 10ல முதல் வண்ணமாடங்கள் 10 பாசுரங்கள் முடிந்த உடனே இருக்குது. அதுல இருக்கா சுருப்பார் கடைசியில் சுருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஆயர்பாடு இருக்கக்கூடிய எந்த பேர் எல்லாரையும் கூட்டு எபெருமானுடைய திருவடிகள் எப்படி இருக்கு பாருங்க, அவன் நகங்கள் எப்படி இருக்கு பாருங்க, அவன் திருக்கைகள் எப்படி இருக்கு பாருங்க, ஒன்னொன்னு அவன் கையில பிடிச்சிருக்க திவ்யாயுதங்கள் எப்படி இருக்கு பாருங்கன்னு ஒண்ணா வருணிக்கிறான். இப்ப கடைசியில திருப்பார் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க, திருப்பாத கேசத்தை தென்புதுவைப்பட்டன் பாதம் தொடங்கி திருப்பாத கேசத்தோடு பரியம் திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் எல்லாத்தையும் அனுபவித்தாள். அதே போல் இந்த பெரியாழ்வார் திருமகளாயிட்ட எப்படிப்பட்டதா இருக்க பரமரடி பாடியும் தொடங்கினார்கள். கேசவன்னு சொல்லக்கூடிய அவன் முடி பரியந்தம் பாடினான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் கடைந்த மாதவனைன்னு சொல்லக்கூடியனால என்ன இருக்கு, இதுல துவயமகா மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிவிக்கப்பட்டதா இருக்குது. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, அந்த மாதவனைன்னு சொன்னா பிராட்டியோடு சேர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் அர்த்தம் சொன்னோம். துவயமகாமந்திரத்துல ஸ்ரீமத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு. மத்துப்புன்னு சொல்லக்கூடிய நித்திய யோகம் பிராட்டியோடு எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடியவன் காட்டுகிறது. அப்ப மாதவன் எப்பவும் சேர்ந்திருக்கூடிய அந்த ஸ்ரீமத் சப்தத்தினுடைய அர்த்தமாய் அந்த மாதவனையும் இருக்குது. வங்கக்கடல் கிடைந்தாலும் எப்பேற்பட்ட காரியம், கடல் கிடைந்த வியாபாரம் எம்பெருமான் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அரும்பெரும் செயல் ஆயிடுது.
அப்படிப்பட்ட செயலை பண்ணுவதற்கு அவனுக்கு எவ்வளவு குணங்கள் இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய தன்மைகள் இருந்திருக்கணும். அப்போ சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்துவம் போன்ற குணங்கள் எல்லாம் அவனிடத்துல இருந்ததுன்னு காட்டுகிறார்கள். அப்போ இந்த நாராயணன் சப்தத்தின் அர்த்தமாக இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த குணங்களை எல்லாம் புரிந்தவன். சௌலபியம், சௌசீல்யம், சுவாமித்துவம் போன்ற குணங்கள், வாத்சல்யம் போன்ற குணங்கள் எல்லாம் புரிந்தவனாக இருக்கிறான். சௌலபியம்னா எளிமையை கொட்டக்கூடியது, சௌசீல்யம்னா குறையற கலக்கக்கூடியவனாக இருக்கவன், வாத்சல்யம்னா குற்றங்களை எல்லாம் நற்றங்களாக நினைக்கக்கூடியவன், சுவாமித்துவம்னா எல்லாருக்கும் நாயகமா எல்லாருக்கும் நியமிக்கக்கூடியவனாக, அப்படிப்பட்ட குணங்கள் பொருந்தியவனாக இருக்கிறான். அந்த நாராயண சித்தாந்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. கேசவனை, அது மாதிரி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கேசவனேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே சரணம் சரணம் பிரபத்தி, சரணம்னு சொல்லக்கூடிய அந்த சரண சப்தத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. சரண சப்தார்த்தமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் விக்கிரக யோகம். விக்கிரக யோகம்னா அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லக்கூடியது. அது வந்து அந்த சரணம்னு சொல்லக்கூடியது இந்த திருவழிகள பிரஸ்தாவனை எம்பெருமானுடைய அவயவங்கள்ல ஒண்ணாச்சு. அதனால அந்த இடத்துல அந்த பூர்வார்த்தம் துவயமகாந்தத்துல பூர்வார்த்தத்தில் பாதி இருக்க சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு என தெரிவிக்கிறாங்க. பிரபத்தியன்னு பிரபத்தியன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா, உணர்த்தப்பட்ட அதிகாரிகளுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? திங்கள் திருமுகத்து அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? திங்கள் திருமுகத்து இளையார், கிருஷ்ணனுடைய கலந்தார்கள் இவர்கள். அதனால என்னாச்சு, திங்கள் திருமுகத்தை, திங்கள்னா சந்திரனை சொல்ல முடியாது, சந்திரன் எப்படி குளிர்த்தியார்கள் அதுபோல் குளிர்த்தியா இருக்கிறார்கள். எதனால குளிர்ந்தார்கள்? கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே குளிர்ந்தார்கள், எம்பெருமானை அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு ஒரு தன்னடி ஒரு குளிர்ச்சி தெரியுது. எம்பெருமானை அடைந்தனால் எப்படி இருக்க மலர்ந்து போயிருக்கிறார்கள், உள்ள செவி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நல்ல பூர்ண சந்திரனை போலே ஒரு பொலியுடைய முகத்தை உடையவர்களாக திங்கள் திருமுகத்து இளையார். அது மட்டும் இல்ல, செழியான்னு சொன்னா ஆபரணங்களை பூண்டவர்களாகிட்டாங்க. எங்க இருந்து ஆபரணங்கள்லாம் வந்து கீழே திருந்தாங்க கூடாரை விடும் சேர்ந்து சுடகமே தோல்வளையே தொடே செவிப்பூவே பாடகமே, பற்பல ஆபரணங்களை எம்பெருமானம் தப்பினை பிராக்கியமாக இவர்களுக்கு கூட்டினார்கள்னு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அது மட்டுமா நான் ஆடையுடுப்பம் பல்கலனம் யாம், இது 5 விஷயங்கள் சொன்னார்களே தவிர அதை தவிர பற்பல ஆபரணங்களை எல்லாம் எம்பெருமானாலே அணிவிக்கப்பட்டவர்களாய் ஆனார்கள். அந்த ஆபரணத்திலேருந்து ஒரு தேஜஸ், எம்பெருமானை கிருஷ்ணனை அடைந்ததுனால ஒரு குளிர்த்தி, அதனால ஒரு ஆனந்தம், அதனால ஒரு தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதா. திங்கள் திருமுகத்து இளையார், கடல் கடைந்த காலத்துல எம்பெருமானுக்கு என்ன கிடைச்சதுன்னா, அந்த கடல்ல இருந்து வந்து ஒரே ஒரு சந்திரன் தான் வெளில வந்து. ஆனால் இப்போ எம்பெருமான் வந்து இந்த இடத்துல வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இந்த சொல்லக்கூடிய இந்த பாசனத்தை பாடக்கூடிய காலத்துல எம்பெருமான் எதை கிடைத்தான்னா, 5 லட்சம் குடிப்பெண்கள், 5 லட்சம் குடிப்பெண்கள் எப்படிப்பட்டார்கள்? சந்திரனை போல முகமுடையவர்களாக இருந்தார்கள். 5 லட்சம் பெண்கள், 5 லட்சம் சந்திரனை ஒன்றாக அடைந்தவன் யாருன்னு கண்ணன் பெருமான் தான். திங்கள் திருமுகத்து பிரம்ம விதி இவ சௌமியதே முகம் பாதி, வேதாந்தம் தெரியுது. ஒரு சிஷ்யனானவன் என்ன பண்ணான், ஆச்சாரிய இடத்துல போய் எனக்கு பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுன்னு கேட்டாங்க. ஆச்சாரியர் உடனே என்ன சொன்னாரா, நான் உனக்கு பிரம்ம வித்தியை சொல்லித்தரேன், ஆனா இப்ப எங்கேயோ வெளியில போக வேண்டியிருக்கு, அதனால நீ என்ன பண்றன்னா, நான் நித்தியம் அக்னி பரிச்சரிய அக்னிஹோத்திர ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அக்னி பரிச்சரிய நீ அந்த நித்தியம் வந்து அக்னியை வந்து காத்துட்டு வரணும், நீ அதனால நீ அக்னியை பார்த்துக்கோ, நான் ஒரு 10-15 நாள்ல திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆச்சாரியர். இந்த சிக்ஷனானவன் என்ன பண்றான், ரொம்ப வந்து என்ன சொல்றான், ரொம்ப நன்னா வந்து அந்த அக்னி பரிச்சரியை நன்னா பண்றான். அந்த அபரிச்சரிய பண்ணக்கூடிய காலத்தில் அந்த அதிஷ்டான தேவதைகள்லாம் வந்தார்கள். தேவதைகள்லாம் வந்து என்ன பண்ணா, ரொம்ப அழகா நீ பண்ண அந்த பரிச்சைகள் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டோம், உனக்கு பிரம்ம வித்தியை நாங்களே உபதேசம் பண்றோம்ன்றாங்க. சொன்ன உடனே நாசி பிரம்ம வித்தியை அவரை உபதேசம் பண்ணார்கள். பிரம்ம வித்தியை அறிந்து விட்டார். அறிந்தவுடனே அவர் முகத்தில் ஒரு பொலிவு, அந்த பிரம்ம வித்தியை தெரிந்தவனுக்கு, பிரம்ம ஞானம் அடைந்தவர்களுக்கு அந்த தேஜஸ் உண்டு. அப்படியே அவனுக்கு ஒரு தேஜஸ் ஏற்படுறது. ஆச்சாரியன் போனவர் திரும்பி வர்றாரு. திரும்பி உடனே வந்த உடனே பார்க்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது ஏதோ வித்தியாசம் தெரியுது. உடனே கேட்கிறார், நான் போகக்கூடிய காலத்தில் நீ அப்படி இல்லையே, இப்போ உனக்கு முகத்தில் இருக்கிற தேஜஸை பார்த்தா பிரம்ம வித்தியை அறிந்தவன் போல இருக்க, பிரம்ம வித்தியை உனக்கு யாரும் உபதேசம் பண்ணான்னு கேட்டார். சுவாமி எப்படி தெரிஞ்சுட்டார், உன்னோட முகத்தை பார்க்கக்கூடிய காலத்தில் எனக்கு தெரியறது இருக்கான். அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை இந்த அக்னி பரிச்சரியை பண்ணக்கூடிய காலத்தில் தேவதைகள்லாம் உகந்து அவர்களே எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணார்கள்னு தெரிவித்தாங்க. அதுபோல திங்கள் திருமுகத்து, இவர்கள் முகமானது எப்படி போட்டுன்னா பிரம்ம விதியை அறிந்தவன் போல இருக்கிறது காணப்படுது. திங்கள் திருமுகம், திங்கள்னு சொன்னா சந்திரன், திருமுகம்னு சொன்னா முகம். என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, திங்கள் போல இருக்கக்கூடிய திருமுகம்னு சொல்ல வந்தார். ஆனால் அப்படியே சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல மாட்டான். திங்கள் போல இருக்கக்கூடிய திருமுகம்னு சொல்லியிருக்கலாம். திங்கள்னு சொன்னார், திருமுகம்னு சொல்லிட்டார். ஏன்னா இதுக்கு ஒப்புமையாக உபமானமாக அதை எதையும் சொல்ல முடியல, சந்திரனை கூட சொல்ல முடியல.
வால்மீகி பகவான் ராமனை பாடக்கூடிய காலத்தை எப்படி சொல்றாரு? சந்திரகாந்தானன் ராமம், சந்திரனை போல இருக்கக்கூடியவன் ராமன் சொன்னார். உடனே என்ன சொன்னார்? இல்ல இல்ல, ஐயோ சந்திரனை போய் தப்பா சொல்லிட்டேனே, சந்திரனுக்கு எவ்வளவோ தோஷங்கள்லாம் உண்டு, 15 நாளுக்கு ஒரு தடவை அவன் தேய்வீரல் வளர்த்து இது பண்ணி போறான். சந்திரகாந்தானன் ராமன்னா ராமனுக்கு அந்த மாதிரி தோஷங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதீவ பிரிய தர்ஷனம், சந்திரனை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவனா, அந்த காட்டிலும் மிக்க அழகுடையவனா இருக்கிறான்னு தெரிவித்தான். அதே போல திங்கள் சந்திரனை சொன்னார்கள். இல்ல, சந்திரனும் இவர்கள் முகத்துக்கு ஒப்பாகாது, இவருடைய அழகுக்கு ஒப்பாகாது. திங்கள் திருமுகத்து செழிழையார், கண்முகம் போல இல்ல, கண்ணன் முகத்தை பாடக்கூடிய காலத்தை கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனை போல இருக்கும் தெரிவித்தார். ஆனால் இவங்களுக்கு எப்படி இருக்கணும்? திங்கள் திருமுகம், அவரை போல கதிர்மதியம் போல் முகத்தான ஒரு தாபம் கலந்து இருக்கும். ஆனால் இவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல இவங்களுடைய முகம் எப்படின்னா திங்கள் திருமுகத்து, அவனுக்கு எப்படி எதனால கதிர்மதியம் போல் முகத்தான் அவன் தண்டத்தை கையில ஒரு தண்டத்தை கொடுத்துருக்கான். தப்பு செய்தவர்களாம் விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவனா இருக்கிறான், தப்பு செய்வர்களுடைய தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால என்னன்னு ஒரு தாபம் கலந்ததாக இருக்கிறது அவனுடைய இது திருமுக மண்டலமானது. இவர்களை எப்படி சௌமியமே தன்னடியே வடிவெடுத்ததாய் குளிர்த்தியே வடிவெடுத்த சந்திரனை போல இருக்கிறது காட்டுகிறது. திங்கள் திருமுகத்து செழியான ஆபரணம் கொண்டவர்கள் சொன்னார். இவர்கள் ஏற்கனவே இயற்கையாக அழகு பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழகுக்கு மேல எப்படி இருக்குன்னா செவ்விய ஆபரணங்கள், நல்ல ஆபரணங்களையும் பூண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால ஒரு அழகு ஏற்படுறது. அப்போ ஆபரணங்களுக்கெல்லாம் செவ்வி எதனால அந்த ஆபரணம் அழகு எப்படினாலும் வந்ததுன்னா அது எம்பெருமானாலையும் பிராட்டியாலும் அணிவிக்கப்பட்ட ஆபரணங்கள். இவர்கள் தானே அந்த ஆபரணத்தை எடுத்து கொண்டு எல்லாம் கேட்டார்கள். ஆபரணம் கேட்கக்கூடிய சூடகமே தோல்வலையே தோடைய செவிப்பூவேன்னு கேட்டவர்கள். மற்றொன்றும் கேட்டார்கள். என்னன்னா இந்த ஆபரணத்தை எல்லாம் நீயும் பிராட்டியமாக எங்களுக்கு அணிவிக்க வேணும்னு கேட்டார்கள். அப்போ அவர்கள் 2 பேரும் அணிவிக்கக்கூடிய காலத்திலே அதனால வந்த செவி, அதனால ஏற்பட்ட பெருமையில் காட்டக்கூடியதாக இருக்கிறது. திங்கள் திருமுகத்து செழியார், திங்கள் திருமுகத்து செழியார்னா அந்த மாதிரி அழகு மட்டும் இல்லை, புறமாக பார்க்கக்கூடிய அழகு மட்டும் இல்லை, ரூபங்களாலும் குணங்களாலும் 2ம் இருக்கு அவர்கிட்ட. ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாலங்காரம் தெரிவித்தோம், முக்த போகாவடின்னு தெரிவித்தோம். முக்தர்கள் எல்லாம் அடையக்கூடிய அவர்கள் பெறக்கூடிய அந்த அலங்காரத்தை இவர்கள் பெற்றார்கள், பிரம்மாலங்காரம் தெரிவித்தோம். அப்போ பிரம்மாலங்காரத்தான் சுவையற்று அது எப்படி இருந்தாலும் குறைவற்றவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, குணங்களாலும் நல்ல ஆத்து குணங்கள் பொருந்தியவர்களாக அதனாலும் குறையற்றவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் திருமுகத்து சேழையார் செந்நிறைஞ்சி, அப்படிப்பட்ட திங்கள் திருமுகத்து சேழையார் என்ன பண்ணார்கள்? செந்நிறைஞ்சி எம்பெருமான் திருவள்ளிலே போய் இறைஞ்சி நின்றார்கள். எப்படி? மலர் தூவி தொழுது ஐநார் பாடி மனத்தினால் சிந்தித்து அவரிடம் போய் இறைஞ்சி நிற்கிறார்கள். எப்படின்னா அவர்கள் முன்னாடி பண்ண காரியங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள். வாயினால் பாடினோம், மனத்தினால் சிந்தித்தோம், அடி போற்றி, திறன் போற்றி, கடல் போற்றி, புகழ் போற்றின்னு அவருடைய குணம் போற்றி, வேல் போற்றி என்றால் அவர் செய்தவையெல்லாம் நினைத்துகிறார்கள். திருமுகத்து செந்நிறைஞ்சி, செந்நிறைஞ்சினா அவர் திருவடிகளை போய் அடைந்தார்கள் சொன்னோம். அப்ப என்ன சொன்னோம்? கீழே துவயமகாமந்திரம் சிவன் நாராயண சரணம் சரணம்னு சொன்னோம். பிரபத்தியே, அவனுக்கு போய் அடையிறது போய் பிரபத்தி, அவன் திறத்திலே போய் சரணாக சொல்றது பிரபத்தியே. இதெல்லாம் இந்த காரியங்கள் காட்டின காரியங்கள் எப்படி கூட பிரபத்தியே துவயமந்திரத்துடைய பூர்வ காட்டு முதல் கூற்றை காட்டக்கூடியதாக இருக்கிறார். அங்கப்பறை கொண்ட மாற்றை, அங்கப்பறை கொண்ட மாற்றை தெரிகிறார். எதுல அப்படின்னு கேட்டால் அவ்விடத்தில் என்ன அர்த்தம்னா அவ்விடத்து அங்குன்னா ஒரு இடத்துல ஏதோ நம்ம அவ்விடத்திலே பரம புருஷார்த்தமான அப்பறையை பெற்ற பிரகாரத்தை எப்படி பெற்றோம்னு சொல்லக்கூடிய அந்த வழியை தெரிவிக்கிறது. அப்ப அங்குன்னு சொல்லக்கூடிய எதை தெரிவிக்கிறதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தம் புரிவாலய பாசுரத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சென்ற பாட்டுல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால் துவயமகாமந்திரம் சித்தஞ்சிரிகாலய பாசுரத்திலே துவயமகாமந்திரத்திலே உத்தரகண்ட அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தரகண்டம்னா என்ன தெரிவிக்கிறது? துவயமகாமந்திரத்தை முதல் கூற்றாயக்கூடிய வாக்கியம் தெரிவிக்கக்கூடியதுன்னா பிராட்டிய புருஷகாரமாக பற்றி எம்பெருமானை உபாயமாக பத்துகிறேன்னு சொல்றது. 2வது வாக்கியம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பிராட்டியும் நீயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிதனத்தில் உன்னிடத்திலே கைங்கரியம் செய்வதை பிரார்த்தனை வைக்கிறார்கள். அவளோட கைங்கரிய பிரார்த்தனை எங்க நடந்தது? புத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. புத்தேவல சொல்ற கைங்கரியம் தான். அப்போ துவயமகாமந்திரத்தினுடைய பூர்வகண்டம் முதல் கூற்றாயிருக்கக்கூடிய அந்த சித்தஞ்சிரிகாலையில தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய உத்தரகண்டார்த்தம் இங்க தெரிவிக்கப்படக்கூடியதுன்னு கடவுள் அதே அங்க என்ன அர்த்தம் சொன்னார்களோ அதே அர்த்தத்தை இந்த அனுமதித்து காட்டும். தப்பா சொல்லு.
அங்க எப்படி உத்தரகண்ட அர்த்தத்தை தெரிவி அதே இந்த இடத்துல அதே அர்த்தத்தை இந்த இடத்துல அனுபவித்தினா அதே சொன்னதையே திருப்பி சொல்கிறார்கள் அர்த்தம். அப்போ அங்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கிறான் அந்த எபெருமான் அவர்கள் எல்லாம் போய் அடையும்படியான தன்மையனாய் இருக்கிறான். அவர் இருந்த இடத்துல அதை அங்கன்னு சொன்ன திருவாய்ப்பாடியிலே நந்தகோபருடைய ஒரு திருமாளிகையிலே நப்பின்னை பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய திவ்ய சிம்மாசனத்திலே அப்பறை அங்கப்பறைன்னு தங்களுக்குன்னு ஒரு பறை எது அந்த பறைன்னு சொல்லி கைங்கறி துவக்கத்தாருக்காக ஒரு வாத்திய விசேஷம் கேட்டாலும் அந்த பறை இவர்கள் அங்கப்பறைன்னு சொல்லக்கூடியது எப்படின்னா அங்கப்பறையோட எம்பெருமான் அந்த திருவாய்ப்பாடிகளே கண்ணபிரான் பிராட்டிய பெருமானம் சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது மட்டும் இல்ல அந்த நந்தகோபன் திருமாளிகளேன்னு சொல்லும்படியா அங்குன்னு சொல்லி இவ்வளவு சொல்றாங்க. அங்க போய் பறை கொண்டார்கள் அப்படின்னா கைக்கரியத்தை கொண்டார்கள்னு சொல்றாங்க. அங்கப்பறை கொண்டவாற்றை 50 நாள் காட்ட விட்டீங்கன்னா துவயமமா மந்திரத்தினுடைய பிற்கூற்றா இருக்கக்கூடிய வாக்கியத்தை காட்டு கைக்கரிய பிரார்த்தனை பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்துக்கு கைக்கரிய பிரார்த்தனை அதுதான் பெற்றார்கள். அங்கப்பறை கொண்ட வார்த்தை வாற்றை அந்த பிரகாரத்தை அப்போ அந்த சக்கியத்தால் கைக்கரியமான புருஷார்த்தம் ஊரார் வேண்டிய பறை என்ன அது பறை கொண்ட வாற்றை பறை கொண்ட பிரகாரத்தை எப்படி அந்த கைங்கரியத்தை பறை கொண்டாலோ அதை விவரிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்படி பறை கொண்டார்கள் இவர்கள் அப்படின்னு கேட்டால் அவரிடத்துல எம்பெருமானிட போகக்கூடிய காலத்திலே தங்களுடைய உபாய சூன்யத்தை எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஆகிஞ்சன்யம் நாங்கள் எங்களுக்கு உபாயமும் எதுவும் கிடையாது, நன்மைகள் ஒன்றும் கிடையாது. சுகுருச்சூன்யமாய் இருக்கிறார்கள் இவர்கள். தங்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார்கள். எம்பெருமானுடைய பெருமையை தெரிவித்தார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் அவருடைய பெருமையை தெரிவித்தார்கள். முந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு பக்தத்தை தெரிவித்தார்கள். எல்லாத்தையும் முடியும். அது மட்டும் இல்லை, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறு பெயர் அழைத்தவன் நாராயண நாமம் தான் சொன்ன முன்னாடி அதெல்லாம் அப்படிப்பட்ட சிறு பெயர்களை தெரிவித்தால் அவனிடத்துல க்ஷமையை பிரார்த்தனை என்ற மன்னிப்பை வேண்டினார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, ருச்சியும் துறையும் காட்டி பருஷார்த்தத்தை பெற்றார்கள். நாங்கள் வரக்கூடாது ஆனால் வந்தோமே, எதனாலே முன்னெடுத்தது ருச்சி, அந்த பேர்ல இருக்கக்கூடிய துறை, அதனாலே வந்தோம்னு சொல்லி அந்த பறை பெற்றோமே அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அதனால காட்ட வந்த விஷயம்னா துவயமகா மந்திரத்தினுடைய உத்தரகண்டமாய் பெரிய திருக்கூற்றாயக்கூடிய வாக்கியத்தை காட்டுது. அணிபுதுவை அங்க போய் பெற்றார்களே யார் அப்படின்னு கேட்டாங்க. அணிபுதுவை பைங்கமலர் தன் தெரியல் பட்டருகிறான் போதை சொன்னார். அணிபுதுவை புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி இருக்குன்னா இந்த உலகக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னா ஒரு ஆபரணத்தை கூட இருக்கிறதுன்னு காட்டு. எப்படின்னா ஆபரணம் அதுன்னு காட்டக்கூடிய காலத்துல சிவலிபுத்தூர் கூட இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படின்னு கேட்டால் மற்ற எந்த திவ்ய தேசத்துக்கும் இல்லாத பெருமை சிவலிபுத்தூருக்கும். இப்போ சில ஊர்கள்லாம் எடுத்தா பெருமாள் தான் பிரதானம். இப்போ திருமலை எடுத்துக்கோங்க, திருமலையில் பெருமாள் தான் பிரதானம். இப்போ நாச்சியார் கோயில் ஒரு ஊர் இருக்கு, அதுல எடுத்து பேரே நாச்சியார் கோயில், அவருக்கு அந்த நாச்சியாருக்கு தான் அந்த ஊர்ல பிரதானம். சில ஊர்ல இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் எடுத்துக்கோங்க, ராமானுஜர் தான் பிரதானம் அந்த ஊர்ல. ஆனால் சிவலிபுத்தூர் எப்படிப்பட்டதான் முப்புரை ஊட்டின திவ்ய தேசம். சிவலிபுத்தூர்ல வடபெரும் கோயிலுடையான அந்த ரங்கமன்னான் அவன் பிரதானம் அந்த ஊர்ல. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஆண்டாளுடைய அவதார ஸ்தலம் ஆண்டாளும் பிரதானம். அந்த இடத்துல பெரியாழ்வாருக்கும் அவதார ஸ்தலம் ஆண்டாளுடைய திருத்தந்தையார், அவரும் பிரதானமாய் இருக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்டதா இருக்குது அணிபுதுவை, இந்த உலகத்துக்கே ஒரு ஆபரணத்தை போல இருக்கிறது திருவில்லிபுத்தூர். எதனால அப்படின்னா முப்புரி ஊற்றிய திவ்ய தேசமா இருக்கிறது, வடபெரும் கோயிலுடைய ஒரு வாசஸ்தலமா இருக்கிறது, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அவதார ஸ்தலமா இருக்குது. அதனால முப்புரி ஊற்றிய அணிபுதுவை அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு பிரணவத்தை போல இருக்குது. பிரணவம்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னா ஓம்காரத்துல 3 அக்ஷரங்கள் உண்டு. ஆ ஊ மான 3 அக்ஷரம், 3 எழுத்துக்கள் உண்டு. அக்ஷரம்னா எழுத்துக்கள். அந்த அகாரத்தை ஆன்ற எழுத்து எதை நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டால் எம்பெருமானை சொல்லு அகாரார்த்தோ விஷ்ணு. அந்த எம்பெருமானுடைய பேர் என்னன்னா அகாரம்னு சொன்னா அது எம்பெருமானை குறிக்கக்கூடியதா இருக்கும். ஆன்ற எழுத்தாலே அந்த எம்பெருமான் குறிக்கப்படுகிறான். இந்த மகாரம்னு சொல்லக்கூடியது என்ன, ஆனா மான்ற எழுத்து எதை குறிக்கிறதுனா நம்ம போல ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது. அது மேல என்ன காட்டுறாருன்னா நடுவுல ஊன்னு ஒரு எழுத்து இருக்கு. அந்த ஊன்ற எழுத்து யாரை காட்டக்கூடியது, பிராட்டியை காட்டக்கூடியதா இருக்கு. அப்ப எப்படி இருக்கு இந்த சிவலிபுத்தூர்னு சொல்லிட்டு ஒரு பிரணவத்தை போல இருக்கிறதுன்னு காட்டுகிறாங்க. பொன்னும் முத்தும் மாணிக்கமும் விட்டு செய்த ஆபரணத்தை போல விளங்குகிறதுன்னு தெரியும். பைங்கம் அப்படிப்பட்ட அணிபுதுவையில இருக்கக்கூடிய பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் போதை சொன்னான். பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் தெரியும். பட்டர்பிரான்னு சொன்னா பெரியாழ்வாருடைய பேர் பட்டர்பிரான் பேர். அவர் எப்படிப்பட்டவராயிருக்குன்னா ஒரு தாமரை மாலைகளை அணிந்தவர்களாக இருக்கிறார். எப்படின்னா தாமரைனா எப்படிப்பட்ட குளிர்த்தியா இருக்கக்கூடிய தாமரை மாலைகளை அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிராமணோத்தமான பெரியாழ்வார் தாமரை மாலைகளை விளங்குகிறான். தன் தெரியல்னா குளிர்ந்த மாலை. குளிர்ந்த மாலை எப்படிப்பட்டது,
துளசி மாலை இருக்கு. துளசி மாலை எப்படின்னா தன்னந்துழாய் அழல் போலடும் சக்கர தண்ணல். நம்மாழ்வார் தன்னுடைய திருவிருத்தல் தன்னந்துழாய் அழல் போலடும்ன்றார். துழாய் மாலை, திருத்துழாய் மாலை எப்படிதான் இருக்குன்னா அது உஷ்ணத்தை கிளம்பக்கூடியதா இருக்கும். ஆனால் தாமரை மாலை எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது வந்து குளிர்த்திய உடையதாக இருக்கும், குளிர்த்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ திருத்துழாய் எப்படிப்பட்டதுன்னா தன்னை அடைந்தவரை விரக தாபத்தாலே வாட்டக்கூடியதா இருக்குதுன்னு பார்க்கும். தாமரை மாலை எப்படி பிரிந்தவர் மாலை போலி, ஒருத்தன் பிரிந்தவனா எப்படி இருக்கான், அது வந்து பிரிந்தவன் சேர்ப்பார் போல, பிரிந்த மாலை சேர்ப்பவர் போல இருக்க மாலை. பிரிந்த மாலைன்னா திருமாலை, பிரிந்த திருமாலை சேர்ப்பதை போல இருக்கக்கூடிய மாலை. அதனால எப்படி இருக்கும், குளிர்த்தியா இருக்கும். பட்டர்பிரான் எப்படி இருந்தானா வித்வான்களுக்கெல்லாம் உபகாரகனா இருக்க, உபகாரம் பண்ணக்கூடியவர் இருக்கிறார். அப்படி என்ன உபகாரம் பண்ணார், பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து வெளியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10. பெரியாளோட தனி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் மாலாக்காரர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எம்பெருமான் அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ராஜாக்கு, ஒரு பெரிய வல்லபதேவன் ஒரு ராஜாக்கு ஒரு சந்தேகம், யார் பரப்பொருள்னு ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய காலத்தில் எம்பெருமானவன் இவருடைய பெரியாழ்வாருடைய சொப்னத்திலே போய் தெரிவிக்கிறான், நீ போய் நாளை அந்த சபையில போய் நானே பரத்தோம்னு உபன்யாசம் பண்ணி நிரூபணம் பண்ணுன்னு. இப்ப என்ன பண்றாரு, எம்பெருமானுடைய ஆజ్ఞைக்கு இணங்கி அந்த இடத்துல போய் அந்த பரத்தை நிரூபணம் பண்றான்னு காட்டுகிறார். அப்ப எப்படி பண்றாங்க, பரத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய வித்வான்களுக்கும் உபகாரகர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். வேதாந்த விழுப்பொருள் வேதப்பையன் கொள்ள வல்ல விட்டு சுத்தன் அவரே பாடுறார். வேதாந்த விழுப்பொருளின் மேல் இருந்த விளக்கை விரிற்று சுத்தன் விரித்தனமே. அப்ப எப்படி பண்றாங்க, வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வேதாந்தம் சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவராக இருக்குன்னா அந்த வித்வான்களுக்கும் உபகாரர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, திருமங்கையாளர் பாடக்கூடிய காலத்தில் மறைநான்கும் முன்னோதிய பட்டனை, மறைநான்கும் முன்னோதிய பட்டனை யார சொல்றாங்கன்னா அந்த எம்பெருமானே சொல்றான். மறைநான்கும் முன்னோதிய பட்டனை எம்பெருமானே என்ன பண்றான், அந்த மறைகள்லாம் போதியவனா இருக்கிறான் அந்த எம்பெருமான்னு சொல்றான். இவர் இப்படிப்பட்ட பட்டர்பிரான். பட்டர்பிரான்னா என்ன அப்படின்னா அந்த மறைநான்கும் முன்னோதிய பட்டனுக்கு தன்னுடைய கன்னிகையை கொடுத்தான், கன்னிகா தானம் பண்ணார். அதனால எம்பெருமானுக்கே உபகாரம்னா பட்டர்பிரான்னா பட்டன்னா எம்பெருமான் சொல்லக்கூடிய மறைநான்கும் முன்னோதிய பட்டன்னா எபெருமானை சொல்லக்கூடியது. அந்த பட்டருக்கு உபகாரகன் தன்னுடைய ஆண்டாள், தன்னுடைய பெண்ணான இருக்கக்கூடிய ஆண்டாளை கொடுத்தவர். அப்படிப்பட்ட உபகாரகன் சொல்லு பட்டர்பிரான் கோதை சொன்ன. சில ஆழ்வார்கள் என்ன பண்ணார்கள், தன்னுடைய பேரை எல்லா இடத்தையும் குறிப்பார்கள். அந்த அந்த பாசனம் முடியக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவார்கள், என்குருகூர் சடகோபன் பொருணல் சங்கணி துறைவன் வன் தெருகு வன் தென் குருகூர் சடகோபன். இந்த மாதிரி தன்னுடைய பேரை வந்து இந்த பாசுரத்தை இயற்றியவர் இந்த ஆழ்வான்னு ஒரு நிர்தேசம் பண்ணி நாம நிர்தேசம் பண்ணி போவார். சில ஆழ்வார்கள் நாம நிர்தேசம் பண்ணாதே பண்ணவே மாட்டாங்க. முதலாழ்வார்கள்லாம் ஒருத்தர் கூட தன்னுடைய பேரை எங்கேயுமே சொல்லுது. அதை இப்ப பார்த்தோம்னா இப்ப ஆண்டாள் எப்படிப்பட்டவராக இருக்கான்னா சொல்லக்கூடிய இடத்துல இப்ப திருப்பாவையில இந்த பாசுரத்தை வந்து பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை தன்னுடைய பேரையும் சொல்லிக்கிறார். தன்னுடைய அப்பா விசேஷமா தன்னுடைய அப்பாவுடைய பேரையும் தெரிவிக்கிறார். அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லமானா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆச்சாரியனுடைய பிரேமத்தாலே சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவராயிருக்காங்க. தனக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கணும்னா எப்படி இருக்குனால அது தன்னுடைய ஆச்சாரியனுடைய நாமத்தை சொல்லி தன்னுடைய பேரை சொல்லக்கூடாது. அப்ப தன்னுடைய பேரை சொல்லிக்கணும்னு அங்க வந்து அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறான்னா தன்னுடைய ஆச்சாரியன் பெயரை சொல்லி அவனுடைய பெயரை வந்து தன்னுடைய பெயரை சொல்லக்கூடியவா இருந்திருக்கார். சகோவாச்சவியாசன் பாராசரியா யாரு சொன்னா, பாரதத்தை யார் சொன்னாங்க, சகோவாஜ அந்த பராசரோட புத்திரான வியாசர்தான் சொன்னான்னு சொன்னார். அப்ப வேதவியாசருடைய ஆப்திக்காக அந்த நிறைக்காக என்ன பண்றாங்க, பராசர புத்திரர்னு சொன்னாங்க. வியாசர் சொன்னாங்க பராசர புத்திரர். அதே போல பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரான் கோதைன்னு சொன்னாங்க. சொன்ன அர்த்தத்துல எப்படி சொன்ன அர்த்தங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு, ஒன்றும் மிகையான அர்த்தங்கள் ஒண்ணும் கிடையாது, குற்றங்கள் அற்றதா இருக்குது. பட்டர்பிரான் கோதைன்னா எப்படிப்பட்ட பண்டிதர்கள் தான் உபகாரகர். அவருடைய பெண்ணாயத்தோடு எப்படி சொன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில மிகையான வார்த்தைகள் இருக்காது, குற்றங்கள் இருக்காதுன்னு சொல்லக்கூடியது. பட்டர்பிரான் கோதை ஆற்றப்படைத்தான் மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே தெரிவித்தார்கள். அப்போ சொல்லக்கூடிய காலத்தை ஆற்றப்படைத்தான் மகன் சொல்லக்கூடிய காலத்தில் அந்த பசு செல்வத்தை உடையவனாய் இருக்கிறான்னு சொன்ன அர்த்தம். அதே போல இவள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆற்றப்படைத்தான் மகனே, பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் தோன்றினவள்.
அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய அபிமானமே வந்து தாரகம் புருஷகார் இதுவே இதுவான்னு நினைக்கிறேன். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் நினைக்கக்கூடியவளாயிருக்கள். அவர் தெரிவிக்கிறார், கொல்லையறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே. ஆச்சாரிய தமிழ் பாடுற ஆண்டன் அன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு. கொல்லையறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார், சூப்பனங்களோட மூக்கறிந்தவன் யார்? ராமன் தானே. ராமன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? உண்மை தவறாதவன். ராமோ விருநாதி பாஷத்தை, இரண்டாவது வார்த்தை சொல்லி அறியாதவன். கொல்லையறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும், அவருடைய சொல் பொய்யாகமான பொய்யாக அத்தேயம் கதஞ்சன. என்னிடத்துல வந்து ஒரு தடவை சரணாகதின்னு ஒருத்தன் வந்தானே, அவனை விடமாட்டேன்னு சொன்னான். அந்த ரீதியிலே அவன் நடந்து காண்பித்தான். அப்போ இவனுடைய வார்த்தை, அவனுடைய வார்த்தை பொய்யானா நானும் பிறந்தமை பொய்யன்னே, நானும் பிறந்தது பொய்யன்னு தெரிவிக்கிறான். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து எதுவும் பழுதுபடாதுன்னு சொல்லக்கூடியது. நல்ல வெண்தோழி நாகன, இன்னொரு பாட்டு வந்துருக்கு, நல்ல வெண்தோழி நாகன மிச நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமாண்டவர் நான் செய்வதன். ஒரு தோழி கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த எம்பெருமானை அடையணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நல்ல வெண்தோழி, நம்ம அடையக்கூடிய எம்பெருமான் நாகன மிசை நம்பரர், அந்த ஆதிசேஷ பதிலிங்கத்திலே சயனித்துக் கொண்டவனாக இருக்கிறான். நாகன மிசை நம்பரர் செல்வர், நல்ல செல்வத்தெடுப்பு ஐஸ்வர்யம் பொருந்தியவனாயிருக்கான். முங்கோதம் சூழ்ந்த புவனியம் என்றும் அங்காலும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான்னு சொல்லும்படியா ரெண்டு விபூதிகளுக்கும் நாதனாய் இருக்கிறான். இந்த கீழ்லோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் நாதனாய் இருக்கிறான். செல்வர் பெரியர் எப்படிப்பட்ட அறப்பிரிவனா இருக்கிறான். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று சொல்லும்படியாக வேதங்கள் கொண்டாடும்படியாக அறப்பிரிவனாய் இருக்கிறான். அவர் போய் நம்ம செல்வர் பெரியர் சிறுமான், நாம எப்படி இருப்போம்? சிறுமானிடவர், நம்ம ரொம்ப தாழ்ந்த மனுஷ ஜாதியில பிறந்திருக்கோம். நாம் செய்வது நம்மளால என்ன செய்ய முடியும் கேட்கணும். ஒரே தொழில் சொன்னோம், ஆமாம் வாஸ்தவம் தான். எம்பெருமான் ரொம்ப அறப்பிரியவன் தான், நல்ல செல்வம் பொருந்தியவன் தான். அவன் வந்து அரவணையில வீட்டில் இருக்கக்கூடியவன் தான். அதனால அவனை நம்ம அடைய முடியாது. ஐயோ அப்படி போய் சொல்லிட்டேன், அப்படி போய் சொல்லிட்டேன். அவனை எப்படியும் அடையணும்னு தானே நம்முடைய வந்து அத்தியாவசாயம், நம்முடைய இது அதுதானே இருக்கு. செல்வர் வெள்ளி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே அது காண்டுமே. எனக்கு ஆச்சாரியன் யார் இருக்க? எனக்கு ஆச்சாரியனா பெரியாழ்வார் இருக்கிறார். அந்த பெரியாழ்வார் இருக்கக்கூடிய காலத்தில் எனக்கு என்ன குறை? ஒரு முறையும் என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தினால இருக்கிறேன், என்னுடைய ஆச்சாரியத்துக்கு கைப்பட்டவனா இருக்கிறான் அந்த கண்ணன் சொல்லக்கூடியவன். ஒரு சர்வத்துல வெந்நீரை வச்சுட்டே குடிக்க வாரான்னு சொன்னா ஓடி வராங்க, நீராட வாராயன்னு போட்டா நீராடுறதுக்கு வருகிறான், பூச்சூட்ட வாராயன்னா பூச்சூட்ட வருகிறான். அப்படி இருக்கக்கூடிய நப்பனுக்கு ஆளாய் இருக்கக்கூடியவன் அந்த கண்ணனை பெருமான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவனுக்கு எனக்கு ஏதாவது குறை உண்டு. அப்போ ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய எப்படி சொல்லுவா, அவனுடைய பேரை சொல்லக்கூடிய காலம், உன் பேர் என்னன்னு சொல்லக்கூடிய காலத்தில் அணிபொதுவை பைங்கமரத்தன் தரையில் பட்டர்பிரான் போதை, பட்டர்பிரான் பேரை சொல்லி ஆச்சாரிய நாமத்தை சொல்லி தெரிவிக்கிறான். அவோ பட்டர்பிரான் போதைன்னு சொல்லக்கூடியது பூதேவியான இவளுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதா இருக்குது. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பரம் கோஹன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். மைத்திரேயருக்கு சொல்லிட்டே வர, பராசர பகவான் வந்து சொல்லிட்டே வர. இந்த விஷ்ணு புராணம் சொல்லக்கூடிய காலத்துல சொல்றாரு, கிருஷ்ணத்வையோ வியாசனை பத்தி சொல்லப்படும், தன் பிள்ளையை பத்தி சொல்லக்கூடிய காலத்துல எப்படி கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி, வியாசம் வித்தி அறிஞ்சுக்கோ, மைத்திரேயர்னு அறிஞ்சுக்கோ. கிருஷ்ணத்வைபாயனா இருக்கானே இந்த வியாசன், அவன் தான் பரமாத்மா நாராயணனே அறிந்து கொள். அவன் பண்ண எது தெரியுமா? கிரந்தம் எது தெரியுமா? மகாபாரதம். சபாத லட்சம் 1.25 லட்சம் ஸ்தோத்திரங்கள் கொண்டதா இருக்கிறது மகாபாரதம். அப்படிப்பட்ட மகாபாரதத்தை யார் இழுக்க முடியும்? இந்த வீட்டார். அப்ப எப்படி தந்தையாராலும் கொண்டாடப்பட்டவர்களாயிருக்காங்க. அதனால இவளும் எப்படி பண்றான்? தந்தையாராலே தன்னுடைய சிஷ்யர் கொண்டாடப்பட்டவர்களாக இருக்கிறார். இவள் எப்படிப்பட்டார்கள்? ஆச்சாரியர்கள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு மகள், பெரியாழ்வாரே பாடுறாங்க, பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். எனக்கு ஒரே ஒரு பெண், உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல மகாலட்சுமி போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் பெருமாள் தான் கொண்டு போயிட்டான் சொல்றேன். அப்படி பெரியாழ்வாரன் கொண்டாடப்பட்டவராக இருக்காங்க. பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரான் கோதைன்னா கோதைன்னா மாலைன்னு ஒரு அர்த்தம். அப்போ மாமாலை தந்தவள்னு சொல்லுவோம். பட்டர்பிரான் கோதை சொன்ன ஆயர் சிறுமியுடைய அனுபவத்தை அடியுற்றி ஒரு இது தெரிவித்தாள். அது என்ன அப்படின்னா திருப்பாவை. ஆயர் கோதை பட்டர்பிரான் கோதை சொன்ன, கோதை சொன்னா அது எப்படிப்பட்ட ஆழ்வார்கள் சில பேர் என்ன பண்றாங்க,
இந்த நாயிகா பாவம்னு சொல்லக்கூடிய பெண்ணுடை உடுத்து பாடுவார்கள். அதான் அந்த பெண்ணுடைய உடுத்து பாடக்கூடிய காலத்தை 10 பாசங்கள் எப்படி பாடுவார்கள்? பெண்ணை போலே பாடுவார்கள். 11வது பாசத்தை பாடக்கூடிய காலத்தை எப்படி பாடுவார்கள்? ஜடகோபன் சொன்ன, கலியன் சொன்ன, இப்படிதான் அவர்கள் தங்களுடைய பேரை அந்த இடத்துல இடுவார்கள் சொல்லு. அது போல இவர் எப்படி இருக்குன்னா, ஆண்டாள் பாடக்கூடிய காலத்துல அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் பாடக்கூடிய காலத்துல நாய்கள். அதனால அவர் இயற்கையாவே ஒரு ஸ்திரீயா பிறந்தவள். அந்த மாதிரி நிர்பந்தம் அவளுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் ஆண்மை மேலிடும்படியான குற்றம் அவர்களுக்கு எல்லாம் உண்டு. 10 பாசனங்கள் நாயகி பாவத்துல பாடினாலும் 11வது பாசனத்தை பாடக்கூடிய காலத்துல தானான தன்மையிலே பாடக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குற்றமற்றவர்களா அதை சொன்னா எப்படி சொன்னான்னா, ஆண்டாள் இது சொல்லக்கூடிய காலத்துல எப்படிப்பட்டதா இருக்கு? வேதம் அனைத்துக்கும் வித்து ஆண்டாளே சொல்றாரு. எம்பெருமானை எழுப்பக்கூடிய காலத்துல நீலாதுங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அவனை எழுப்புறாங்க. சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் எழுப்பிட்டு என்ன சொல்ல, ஒரு இடத்துல எம்பெருமானே நான் அறிவிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு உண்டு. ஸ்ருதிசத சிரசித்தியம் அத்தியாபயந்தி, நான் சொல்ல வேண்டியதுனா பரார்த்தியம் ஸ்வம், நான் எப்படிப்பட்ட உனக்கு அடிமைப்பட்டவன். அடிமைப்பட்டவன்னா அது எந்த விஷயம் எங்க இருக்குன்னு ஸ்ருதிசத சிரசித்தம் வேத வேதாந்தங்களிலே தெரிவித்த கருத்தாயிருக்கு. ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி. அப்போ சொன்னாள் ஆண்டாள் சொன்னான்னா பட்டரபிரான் அதை சொன்னா அது ஸ்ருதிசத சிரசித்தம் வேதாந்தங்களிலும் வேதங்களிலும் புரிந்து நிற்கக்கூடிய கருத்தை எல்லாம் திருப்பாவையிலே தெரிவித்தாள். சொன்ன அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்கு? பெண்களும் வேதைகளும் அறியும்படியா இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய தமிழ்ல சொன்னாங்க. சொன்ன மேகமானது என்ன பண்றது? கடல்ல போய் ஒரு தண்ணீரை போய் புகழ்ந்து விடும். கடல் ஜலம் எப்படி இருக்கு? ஒரு உப்பா இருக்கு. உப்பா இருக்கக்கூடிய ஜலத்தை புகழ்ந்து மழை பொழியக்கூடிய காலம் எப்படி இருக்கு? மழை இனிமையா மழை ஜலமாக இருப்பா. அதுல உப்பு இருக்காங்க, உப்பு இருக்கு. அது போல எப்படி இருக்கு? ஆண்டாளானவள் மேகம் பறிந்த சமுத்திராந்து போல எப்படி இருக்காள்? அதை சமுத்திர ஜலத்தை பிடிக்கிறது போல எப்படி மழை பெய்ய கொடுத்து எப்படி இருக்கும்? அதே போல ஆண்டாளானவர் இவள் வாயில் பட்டவுடைய வேதத்தை தான் இது பண்றாங்க. அதாவது என்ன தெரிவிக்கிறார்கள்னா, எம்பெருமான் ராமன் அவதாரம் பண்ணணும். ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது அந்த வேதமானது நின்றுதான். வேதமானது நான் ராமாயணமாக அவதரிக்கிறேன். வேதம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தன்னுடைய பொருளை மறைக்கிறது. அதனால நான் ராமாயணமாக இருந்தா ராமனுடைய கதை எல்லாருக்கும் அறிந்ததாகும். அதனால நான் எளிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டான். சரி, வேதமே ராமாயணமாக பிறந்தது. ஆழ்வார்கள் பிறந்த காலத்துல என்ன ஆச்சு? வேதங்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தமாக பிறந்தது அப்படின்னு சொல்றா. தமிழ் மறைன்னு தானே சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகுது? ஆண்டாள் பிறந்த காலத்துல என்ன பண்ணுது? அந்த தமிழ் மறை கூட ரொம்ப சுலபமாய் திருப்பாவை ஆயுத்துன்னு காட்டுகிறார்கள். ரொம்ப சுலபமான திருப்பாவை ஆயுத்துன்னு காட்டப்படுது. ஸ்ருதிசத சிரஸ் இவள் வாயில இருந்து வேதக்கடலானது பட்டக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு? அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்புண்ணுக்களுடைய அந்த சாரமானது அது போய் எப்படிப்பட்டதா இனிமையா இருக்கக்கூடியது. அதாவது சங்கத்தமிழ் மாலை தென்குருகை பட்டரபிரான் கோதை சொன்ன வேதம் போல வேதத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்கறாங்க. அபௌருஷேயம் இருக்காரு. அபௌருஷேயம்னா ஒரு புருஷனாலே சொன்னப்பட்டதுன்னு காட்டுறாங்க. இவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இவளுக்கு ஆண்டாள் அடிச்சு பாவை திருப்பாவை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது அவள் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டாளால அருளி செய்யப்பட்டது. அது அபௌருஷேயம் அண்ணு, தான் தோன்றி அண்ணு. அப்படிப்பட்ட குற்றம் வேதத்துக்கு தான் தோன்றின்ற ஒரு குற்றம் ஒண்ணு. அப்படிப்பட்ட தான் தோன்றின்ற குற்றம் அல்தான் இருக்கக்கூடிய இந்த திருப்பாவும் சொன்ன சங்கத்தமிழ் மாலை. இந்த சங்கத்தமிழ் மாலை ஒரு திருப்பாவை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, சங்கம்னு சொன்னா ஒரு கூட்டம், ஒரு திரளை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப எப்படி அனுபவிக்கிறது சொல்லக்கூடிய காலத்துல திரள் திரளாக அனுபவிக்க வேண்டும். சங்கத்தமிழ் மாலை ஒருவரா அனுபவிக்க முடியாது. திரள் திரளாக கூடி அனுபவிக்க வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட 10 லட்சம் குடிப்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்ததாச்சு அந்த அனுபவம் சொல்லக்கூடியது. அப்ப ஆண்டாளுடைய அந்த காலத்துல கிருஷ்ண காலத்துல 10 லட்சம் குடிப்பெண்கள் சேர்ந்து அனுபவித்தார்கள் இந்த நோன்பை. ஆண்டாளுடைய அதுக்காலத்துல என்ன பண்ணா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் சேர்ந்து அனுபவித்ததா இருக்கக்கூடியது. குழாங்களாய் அடியூருடன் குடி நின்னாடுவினே, குழாங்களாக சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியதுன்னு காட்டுறாங்க. சங்கத்தமிழ் மாலை. தமிழ் மாலை தெரிவிக்கலாம். தமிழ் மாலைன்னு சொல்லக்கூடியது எப்படி? எம்பெருமான் என்ன பேர்? அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொல்லக்கூடியவா இருக்கான அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமநாதன் எப்படி மனிதனாய் பிறந்து வால்மீகியின் வாயில இந்த ராமாயணமாக பிறந்ததுன்னு பார்ப்போம். அது போல எப்படி மனுஷர்களுடைய கடையாக இருக்கக்கூடியது குலம் இல்லை, ஆயர் குலம். ஆயர் குலத்துல எம்பெருமான் கண்ணனாக பிறந்தான். அப்படி கண்ணனாக பிறந்த காலத்துல என்ன பண்ணித்தான்? உபனிஷத்துகள்லாம் பிறக்கணும்னு நினைச்சதான். அது எப்படி பிறந்ததுன்னா, ஆண்டாளுடைய வாயிலாய திருப்பாவேன்னு சொல்ற கோதோபனிஷத்தாக பிறந்தது. ஒரு பேர் என்னன்னா கோதோபனிஷத்துன்னு பேர். கோதையால அருளி செய்யப்பட்ட உபனிஷத்து கோதோபனிஷத்துன்னு தெரியும். சங்கத்தமிழ் மாலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தமிழ்னு சொன்னாலே இனிமைன்னு தெரிவிக்கிறார். இளையகோட ஒரு காலம் தெரிவித்தேன். கப்பர் பெருமான்
பம்பா தீரத்திலே ராமன் வரக்கூடிய காலத்தில் தமிழ் தென்னல் வந்துலவ தாசரதி போயினவா. தமிழ்த்தென்றல் ராமன் அழைக்கக்கூடிய காலத்தில் தமிழ்த்தென்றல்னு அழைக்கிறார் கம்பர். தமிழ்த்தென்றல்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இனிமைன்னு தமிழ்னால இனிமைன்னு காட்டுது. சங்கத்தமிழ் மாலை நிகழ்வுலே காட்டுது. ரெண்டு விஷயம், தமிழ்னா எளிமைன்னு ஒரு விஷயம், இனிமைன்னு ரெண்டு நிகழ்வுல காட்டப்படுது, டிக்ஷனரியில காட்டப்படுது. சங்கத்தமிழ் மாலை சம்ஸ்கிருத பாடம் போல தேவர்களுக்கே நிலமாம்படியா பாஷை எண்ணிக்க இனிமையான தமிழிலே பாடப்பட்டதாக இருக்கிறது. சர்வர்களுக்கும் உபஜீவியமாய் இதை அறிந்து அனைவரும் வந்து உஜ்ஜீவனம் அடையக்கூடியதாக இருக்கிறது. அமிழ்திலும் ஆற்ற எளிதாக இருக்கிறது, செவிக்கிலேயே செஞ்சொல்லாக இருக்கிறதுன்னு சொல்றது. தமிழ் மாலை 30 தப்பா மாலை போல வந்து எப்படிப்பட்டதா பாவனமாய் தூய்மையாய் இருக்கிறது, தலையிலே சுமத்தத்தக்கதாக இருக்கிறது. 30 தப்பாமே தங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. 30ன்னா என்ன ஒரு எண்ணிக்கை காட்டுவார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா திருப்பாவை ஒரு திருவட்டாட்சர மகாமந்திரம் 8 எழுத்துக்குடையதாக இருக்கிறது. அது ரொம்ப சங்கிரகமா இருக்கு. அதை வந்து அந்த அந்த திருவட்டா 8 எழுத்தை கொண்டு ஒரு அர்த்தத்தை நீங்க சொல்லணும்னு சொன்னா எத்தனை பேரால சொல்ல முடியும்னா ரொம்ப கஷ்டம் தான். திருப்பல்லாண்டு சொல்லக்கூடியது 10, 12 மாசங்கள் புரிஞ்சதாயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு அதுல சொல்லிட முடியுமா, அர்த்தத்தை சொல்ல முடியும்னா அதுவும் கொஞ்சம் சின்னதா தானே இருக்கு, அதை வச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதம் இருக்கு, வேதத்து அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால் வேதம் எப்படி அனந்தாவை வேதா அனந்தங்கள், வேதங்கள் அனந்தங்களா இருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு சொல்ல முடியாது. அப்போ திருவாய்மொழி சொல்லி வச்சு சொல்லிக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா திருவாய்மொழி அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள எப்படி 1102 மாதம் ஆயிரக்கணக்கான மாசங்கள் இருக்கு, அதை வச்சு எப்படி அறிந்துக்கிறது. அப்போ எப்படி இருக்கணும், ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது இனிமையா இருக்கணும், நமக்கு வந்து சாஸ்திரார்த்தத்தை உபதேசிக்கக்கூடியதா இருக்கணும், நமக்கு பேற்றை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கணும், அதே சமயத்தை ரொம்ப சங்கரமா ஆகக்கூடாது, ரொம்ப விஸ்தரமா இருக்கணும். அப்படிப்பட்டது நாம் 30 சங்கத்தமிழ்மான் அப்படி எல்லா விதமான லட்சணங்களும் பொருத்தியா இருக்கிறது. எது அப்படிங்கிற திருப்பாவை சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. தப்பாமேனா சொன்னதெல்லாம் தப்பான அர்த்தங்கள்னு அர்த்தம் கிடையாது. தப்பாமே ஒரு பாசனத்துல இருக்கக்கூடிய விட்டோமானா கூட, ஒரு அர்த்தத்தை விட்டோமானா கூட அந்த அந்த உயர்ந்த அர்த்தங்கள் நமக்கு என்னோட நமக்கு கிடைக்க வேண்டிய பேர்களை ஒரு குறையாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய ரத்னஹாரம் இருக்கு, நல்ல கல்லெல்லாம் நவரத்னங்களை பொறுத்திருக்கக்கூடிய ஒரு ஹாரம், அதுல ஒரே ஒரு ஹாரம், அந்த ஹாரத்திலே ஒரே ஒரு கல் பொறுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப அதுதான் எல்லாருக்கும் தெரியும், பளிச்சுன்னு ரொம்ப தெரியுது. என்ன மீதி கல்லாம் எவ்வளவு பெருமை படைத்ததா இருந்தாலும் அது நவரத்ன கல்ல 8 கல் எவ்வளவு பெருமை வாய்ந்ததா இருந்தாலும் ஒரே கல், ஒரு கல் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம், பார்க்க முடியலன்னு இந்த கல் கீழே உழுந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல 30 தப்பாமே 30 பாசனங்களை புரிந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள், புரிந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த ஒரு பாசனங்களுக்கும் இருக்கக்கூடிய சங்கதிகள், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு, இதெல்லாம் ஒரு பாசனத்தை எடுத்துட்டோம் ஆனால் அது கிடைக்குமானா கிடைக்காது. 30 தப்பாமே. ஒரு பாட்டு குறைந்தாலும் பேர் எழுதாது இருக்கும், இங்கு பரிசுரைப்பான் அப்படிப்பட்ட இந்த 30 தப்பாமே, ஒரு பாசனத்தை விடாமல் 30 தப்பாமே இது அங்கு பரிசுரைப்பான். இப்படிப்பட்ட இந்த வந்து இந்த இங்கு பரிசுரைப்பான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு பரிசுரைப்பது, இந்த பிரபந்தத்தை பாசுரத்தை கற்பதனால் மட்டும் அதே இதை அனுஷ்டித்த பிரயோஜனத்தில் ஆண்டாள் என்ன ஒரு வந்து ஒரு நோன்பு நோத்த எபெருமானை அடையக்கூடியதுக்கு அவன் கைகறிக்கு வரைக்கும் போயிட்டான்னு பார்த்த முடியும். இது இந்த திருப்பாவையை நாம் என்ன பண்ணோம், இந்த நோன்பு அனுஷ்டிக்கணும் அவசியம் இல்லை, அவர் அனுகாரம் பண்ணணும் அவசியம் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணி ஆனால் அனுகரித்தாருக்கு என்ன பெருமை, என்ன வந்து ஒரு நன்மை கிடைக்கும், அப்படிப்பட்ட நன்மை நமக்கு கிடைக்கும். இங்கே பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோ. இந்த திருப்பாவை பாடக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி பண்ணாங்க, முதல்ல 2 தோள்களும் வந்து நிற்பாங்க. மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லி பாடி முடிச்ச உடனே எம்பாவாய் முடிச்ச உடனே என்ன ஆகணும், எம்பெருமானை பார்த்தா 4 தோள் ஆயிடும். வையத்து வாழ்வீர்கள் அந்த மாசத்தை முடிச்ச உடனே 4 8 ஆயிடும். ஓங்கி உலகளந்த 8 16 அப்படியே வளர்ந்த 2 என்ன அந்த பூரிப்பினாலே அதனுடைய தோள்களான வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எம்பெருமானுடைய தோள்கள் வளர வளர என்னன்னா நமக்கு நன்மை வந்து அதிகரிக்கிறது சொல்லுது. 2 மால் வரைத்தோ அவர் எம்பெருமான் இப்படிப்பட்ட இந்த காலத்தை கூட இந்த திருப்பாவை பாடுவதற்கு ஆள் இருக்கிறார்களே, எம்பெருமானுடைய அந்த கைகள் பூரித்து அந்த தோள்களால வளர்ந்து கொண்டே போடுகிறது சொல்லுது. இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாம். எம்பெருமானுடைய கண்கள் எப்படி போனா செங்கண் திருமுகத்து, கண்களால் எப்படி போனா வாத்சல்யம். அந்த எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட வாத்சல்யம்னா இந்த வத்சலகான்னு சொல்லுடைய கண்ணு கிட்ட ஒரு பசுவனுடைய கண்ணு கிட்ட இந்த பசுவுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரம் இருக்கும் அதை போல ஆதரம். அதனுடைய வந்து தோஷத்தை கூட எப்படி பண்ண, ஒரு பிறந்த கண்ணு இடத்துல என்ன பண்ணும், அது உடம்பெல்லாம் ஒரே சீரும் மலம் இதுவா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணும், இந்த பசுவானத்தை நாக்காலே நக்கும், அந்த தோஷத்தை கூட பார்க்காம. அது போல வத்சலன்னு சொன்னான்
எப்படிப்பட்டவனாக நம்மளோட தோஷத்தை எல்லாம் போக்கியமாக கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த வாத்சல்யத்தால எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், வாத்சல்யத்தால அவன் கண்கள் சிவந்து இருக்கு. கண்கள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலா. அதனால என்ன, இந்த செங்கண் திருமுகத்துல அந்த கண்களால என்ன இருக்குன்னா, அவன் முகமும் என்ன சொல்றது, நிறம் பெற்று இருக்க முடியாது. செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலா. செல்வத் திருமால் இருக்கிறான். செல்வத் திருமாலா எப்படிப்பட்ட திருத்தக்க செல்வத்தை உடையவன். திருத்தக்க செல்வத்தை கிழே தெரிவித்த திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தவர் என்பார். பிராட்டியே தன் செல்வமாக உடையவன் தெரிவிக்கிறான். அதுபோல திருத்தக்க செல்வம், பிராட்டியவனுடைய செல்வத்தை பார்த்து விஸ்மயப்படக்கூடியது. 2 அர்த்தங்கள் தெரிவிக்கும் திருத்தக்க. அதுபோல செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலான், திருவுக்கும் திருவாக இருக்க செல்வன் அவன் எப்பெருமானும் திருத்தம். மாதவன் தொடங்கினார்கள். எப்படி முடிக்கிறார்கள் முடியக்கூடிய காலத்தை? செல்வத் திருமாலான். மாதவன் பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய, திருமால்னு சொன்னாலும் அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியவன்னு சொல்லக்கூடிய ஒரே அர்த்தத்தை கொண்டு முடிக்கிறார்கள். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெத்து. இங்கே அங்க இந்த திருவருள் ஏற்படுறதுன்னா, சுவாமி நான் இந்த ஒரு 60 வயசு ஒரு 100 வயசு இந்த உலகத்தை வாழ்வேன், அது வரைக்கும் இந்த திருவருள் இருக்குமான்னு கேட்டா இல்ல. இங்க இருந்தாலும் இருக்கும். இந்த ஐகிகம், இந்த லோகத்தை ஐகிக லோகத்தை இருக்கக்கூடிய ஆமுஷ்மிக லோகம், இதை முடிஞ்ச உடனே என்ன பண்றான், அவன் ஒரு முக்தா ஜீவனானவன் அந்த மரமுதல் ஒரு ஸ்ரீவை கொண்டதை போய் அடைகிறானே, அந்த அருளானது அங்கும் அவனுக்கு நிறைதான். அங்கு போனாலே அருள் தான். அங்க போறதுக்கே இந்த அருள் ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த பேற்றை பெற்றுத்தரக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிக்கையா இருக்கும் என்று காண. எங்கும் திருவருள் செங்கம் திருமகத்து செல்வத் திருமாலான் எங்கும் திருவருள் பெற்று. அந்த 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 திருவருள் சொல்லக்கூடியது எப்படின்னா, நிரந்தரமாக இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கக்கூடிய திருவருள் காட்டுகிறார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு. ஆழ்வார் பாடக்கூடிய காலம் எப்படி, ரொம்ப காலம் உன்னுடைய அருள் எப்படிப்படாது. பண்டை நாளாலே நின் திருவருளும், ரொம்ப அநாதி காலமா நீ எனக்கு அருள் பண்ண. பங்கையத்தாள், நீ மட்டும் அருள் புரிய. பங்கையத்தாள், பங்கையத்தாள் தாமரை பழத்தை வீட்டில் கூடிய இந்த பிராட்டி, அந்த தாயாருடைய அருள் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு. இருவராலும் அருள் பெறுவார். செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால், பெருமாளுடைய அருள் மட்டும் இல்லை, பிராட்டியோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்கும் திருவருள் பத்து இன்புருவர். எங்கும் திருவருள் பத்து, எல்லா இடத்துலையும் யுகலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி அந்த இன்பமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். திருமாலால் எங்கும் திருவருள் பத்து இன்புருவர் என்பாவாய். அப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்படும். பிராட்டியும் பெருமாளை எப்படிப்பட்டவராயிருக்கார், திருமால் அடியேனு கிம்பாவாய் பொன்பாவை கேள்வா. சொல்ற அடியேனுக்கு இன்பாவாய் பொன்பாவை கேள்வான்னு தெரிவிக்கிறார் பெருமாள் பார்த்து. அப்ப எப்படிப்பட்டதா இருக்கு பிராட்டியும் பெருமாளும் எப்படிப்பட்டவராக, ஒருவரை ஒருவர் அனுபவித்தா அவருக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம் ஏற்படும், அதை காட்டில் விலட்சணமான ஆனந்தம் ஏற்படுது. எப்படி அந்த மிதுனத்தை அனுபவிப்பதால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் காட்ட. மிதுனம் தான் அவர்களோட சேர்த்து. எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் சொல்லி இந்த பாசுரத்தோடைய அர்த்தத்தை அனுசந்தித்து முடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருப்பாவையோட அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது. பராசரப்பட்டம் நேற்று தெரிவித்தேன். பராசரப்பட்டம் தெரிவிக்கிறான், திருப்பாவை விடிகோரை எழுந்து பின்மால பொழுது எழுதுகிறோம். அந்த பேரை பெற வேணும் அப்படின்னா பின்மால பொழுதில் எழுந்து திருப்பாவை 30 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணும் போடலாம். உடனே சில பேர் கேட்டால் நம்ம போல இருக்கு வாழலாம், 30 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணான்னு என்ன பண்றது? மாட்டிக்கிழனாகில் சித்தஞ்சிறுகாலய பாசனம் இருக்கு, அந்த பாசனத்தை மட்டுமான்னு சொல்லணும். அது கேட்டாரா, அது கூட கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் போல இருக்கேன். மாட்டிக்கிழனாகில் பராசரப்பட்டரும் திருஷ்ணகத்தில் இருந்தார். அவர் திருப்பாவை சொல்லிட்டு இருந்தார் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் எம்பாவாய் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலான். அந்த பிராட்டியம் எம்பெருமானம் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்ப்பிள்ளை, அந்த சேர்த்தியிலே இந்த மிதுனத்திலே நமக்கு அருள் புரிவர்கள். அந்த அருளானது எங்க இருக்கா, நீக்கமர நிறைந்திருக்கும். இந்த உலகத்தில் இருந்தாலும் இருக்கும், வேற எந்த உலகத்துக்கு செல்லக்கூடிய காலத்திலே நம்மை தொடர்ந்து வரக்கூடிய அருளாய் இருக்கும் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருளானது நம் அனைவருக்கும் ஏற்பட வேணும்னு சொல்லக்கூடியதாய் அப்படிப்பட்ட பிரார்த்தனை இந்த தாமோதர பெருமாள் கோதவள்ளி தாயார் திருவடி தாமரையும் வைத்து இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு தலை கட்டுகிறேன். 30 நாட்கள் ஒரு சிறந்த அனுபவம். திருப்பாவைன்னு சொல்லக்கூடியது 30 நாள் சொல்றோமே தவிர அப்படி கிட்டத்தட்ட 7-8 தடவை இந்த திருப்பாவை உபன்யாசத்தை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை சொல்லக்கூடிய காலத்திலே அந்த திருப்பாவையில புதுசான அர்த்தங்கள் பல தென்படும் தென்படாத போயிருக்காங்க. போன தடவை சொன்ன மாதிரி இப்போ கார்தாடி பாரசாயசத்துல சொல்றேன், அதே அர்த்தத்தை தான் இங்க சொல்றேன்னா அநேகமா அதே அர்த்தம் தான் இருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சிலது பிரமாணங்கள் இருக்கக்கூடிய மேற்கோள்கள்லாம் சிலது புதுசா தோணும்.
கார்த்தால இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடிய புரியாத அர்த்தங்கள்லாம் சாயங்காலம் பார்த்து விதவிதமான அர்த்தங்களை விதவிதமான பரிணாமங்களை நம்ம இடத்துல கொண்டு வந்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை ஒரு விண்ணப்பம் உங்கள் இடத்துல வந்து இந்த பெருமாள் இடத்துல இந்த தாயார் இடத்துல ஒரு விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று கண்டிப்பா அது பெரிய பாக்கியம். திருப்பாவை சொல்றது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு அஸ்வமேத யாகத்தை போல. ஏன்னா ஒரு விக்னம் இல்லாத இந்த திருப்பாவை 30 நாள் வந்து சொல்றதுன்ற ரொம்ப சிரமம். அந்த எம்பெருமானுடைய அருள் என்று நடக்காது. அதுக்காக இந்த எம்பெருமான் திருவடி தாமரைகளே நம்முடைய இந்த கிருதக்கியதான சந்தானம் அந்த நன்றிகளை நல்கு. அது மட்டும் இல்ல, இந்த இப்படிப்பட்ட ஒரு அர்த்தங்களை சொல்லணும்னா இதுக்கு நல்ல தக்க குருவாய் இருக்க வேணும். அப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் நமக்கு காட்டித்தவராக என்னுடைய ஆச்சாரியரானவர் ஸ்வத் ஆச்சாரியர் காட்சி பிரதிபாயகரம் மகாவித்வான் பிரதிபாயகர் அன்னங்கராச்சாரிய சுவாமி அந்த வாழ்நாளில எல்லாருக்கும் ஞானதானம் பண்றது, ஞான பிரதானம் பண்றதையே வந்து கொள்கையாக கொண்டவர். 1200 புஸ்தகங்களுக்கு மேல 4 பாஷைகளை தமிழ், சம்ஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு முதலிய பாஷைகளிலே இயற்றியவர். நாடெங்கும் பிரயாணம் பண்ணி அவர் நாட்டின உபன்யாசங்கள்னு கேட்டா கணக்கில் அடங்காதது சம்பிரதாயத்தை. அப்படிப்பட்ட அந்த சுவாமியனுடைய புஸ்தகங்களே துணையாக கொண்டு அவருடைய உபன்யாசங்கள் இந்த ஒலிப்பதிவுகளை கொண்டு துணையாக கொண்டு பல விஷயங்களை அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, என்னுடைய திவ்ய பிரபந்த ஆச்சாரியர் அப்போ அந்த காலத்துல அப்போ அவர் வந்து இப்போ வந்து அவர் காஞ்சிபுரத்துல அழிகுணாரஞ்சல் சுவாமி எழுந்துள்ளிருக்கார். இந்த பட்டம் ஏற்றுக்கிறது கூட திருவள்ளிக்கணியில அவர் எழுந்துள்ளார். இந்த சுவாமியுடைய இருக்கு அநேகமா திவ்ய பிரபந்தத்துல பல சந்தைகள் அருளி செயல்கள்லாம் அவர் தான் சந்தை சொல்லிக் கொடுத்தார். சந்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவார், அந்த அர்த்தங்களை எல்லாம் அந்த சுவாமி வந்து காஞ்சி பிரதாயகுண சுவாமி எடுத்த அர்த்தங்கள் கேட்டோம், உபன்யாசம் கேட்டோம். வெளுக்குடி வரதாச்சார சுவாமி இடத்துல நிறைய காலக்ஷேபம் பண்ணவர். அவரிடத்துல நிறைய கேட்ட அந்த அர்த்தங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லாது இருக்க முடியாது. அடியும்போது வெறுமை இயல் மூலம் மட்டும்தான் அவர் என்ன கற்கணும்னு போனேன். ஆனால் அவர் என்ன பண்ண, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ருச்சி கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து என்று சொல்லும்படியாக அந்த அர்த்தத்தை சொல்லாத தரிக்காதவர்களை தோணும். அப்ப என்ன பண்ணுவார் அடியனுக்கு அப்போ உத்தியோகத்தை இருந்த அதனால என்ன பண்ணுவார், சனி ஞாயிறு ஆச்சுன்னா என்ன பண்ணுவார், 10-11 மணிக்கா அடியனுடைய கிரகத்துக்கே வந்து என்ன பண்ணுவார், அந்த புஸ்தகத்தை வியாக்கியான புஸ்தகத்தை வச்சுட்டு ஒரு பாசனம் அர்த்தத்தை சொல்லிட்டே போவார். அப்படிப்பட்ட அவருடைய ஒரு கிருபா கடாட்சத்தினாலே பல அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவாயிற்று. அப்படிப்பட்ட அந்த மகிழியருடைய திருவடி தாமரைகளிலே அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, இங்க வந்து சொல்லணும்னா கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கணும். பல அன்பர்கள் விடுதலை சிவானுடைய பக்ஷிராயன் சுவாமி ஒரு தேவிகளோட விடாத அநேகமா இல்லாத நாள் 30 தப்பாமேன்னு சொன்னோம்னா நாங்க 2 பேரும் தான் என்ன சொல்லுவோம். 30 தப்பாக வந்தது அடியன் வந்தர், இந்த சுவாமி பக்ஷிராயன் சுவாமி வந்தர், இந்த பாகவத சுவாமி பேர் தெரியல நம்ம ஒரு நண்பர், இவர்கள்லாம் அநேகமா 30 தப்பாத தான் இவ்விடத்துல வந்து கொண்டிருந்தார்கள். அது தவிர இந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவு நிர்பந்தங்கள் ஒவ்வொருத்தரும். ஆனா இருந்தால் கூட கோயிலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு நல்வார்த்தை நம்ம காதல விழுறது, இதை ஏன் கேட்காத போகணும்னு சொல்லிட்டு பல பேர் இடத்துல வந்து உட்கார்ந்த நண்பர்கள் எல்லாம் இது பண்ணிட்டு கேட்டு ரசித்து நன்னாருக்கு சுவாமி இந்த விஷயங்கள் புதுசா இருக்கு. இப்போ நம்ம அன்பர் தெரிவித்தார், நான் சின்ன வயசுல நான் ராமகிருஷ்ணா வருஷத்துல வாசித்தேன் சுவாமி, அப்பவே எனக்கு திருப்பாவையோட மூலம் எல்லாம் நல்லா தெரியும். இப்போ அந்த அர்த்தங்கள்லாம் கேட்கறதுக்கு வந்து அந்த அர்த்தம் அந்த மூலத்தையும் தெரிஞ்சு இப்போ அர்த்தத்தையும் தெரிவிக்க ரொம்ப ஸ்ராவியமா இருக்குன்னு தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். அப்புறம் அந்த ஒரு ஸ்ரோதாக்கள் இருக்கக்கூடிய காலத்திலே ஒருத்த கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது போல இன்பம் வேற என்ன வேணும், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட உங்கள் திருவடிகள் தாமரைகளும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல விஷயங்கள் சொல்லியிருப்பேன், ஆனா அது குற்றம் குறைகள் மலிந்து இருக்கும், நிறைய குற்றங்கள் உண்டு. அப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா அடியேனே தான் பிரார்த்தித்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல உபன்யாசம் பண்ணணும்னு அவர் தாமோதர சுவாமியிடம் பிரார்த்தித்துக் கொண்டேன். ஏன்னா எங்கேயாவது திருப்பாவன்ற ஒரு உபன்யாசம் நம்ம சொல்றதுன்னு ஆரம்பிச்சுட்டோம், ஆனால் அதை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாதுன்றது ஒரு இது. அதனால என்ன பண்ணேன், அவரிடத்துல அடியன் பிரார்த்தித்தேன். அந்த சுவாமி வந்து உடனே வந்து கிருபை பண்ணி அடியன் சுவாமி அப்படியே ஆகட்டும் சுவாமி வந்து போன வருஷமே அடியன் கேட்டேன். போன வருஷம் அடியன் வேற இடத்துல ஏற்பாடு ஆயிடுறதுக்கு அப்புறம் அதனால அடியன் நீங்க வரல. ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் சொல்லி வைத்திருந்தேன், இப்போதைய சொல்லி வைத்தேன். ஆழ்வார் சொன்னது போல அப்பொழுதே சொல்லி போன வருஷம் சொல்லிவிட்டேன், அடுத்த வருஷம் நான் வீடியோ ஆகிட்டு வந்து சொல்றேன் சுவாமின்னு நான் சொன்னேன். சரின்னு என்ன பண்ணார், அவரும் வந்து ஒரு நாள் அடியனை கூட்டு இந்த மாதிரி 15ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும் சுவாமி எழுதி விடுறதான்னு. சரி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இங்க வரக்கூடிய காலத்தே ஒரு நாள் எவ்வளவு பேர் இந்த பாரசாதி சுவாமி ஆகட்டும், ஒரு திவ்யநாத சுவாமி ஆகட்டும், எவ்வளவு உபகாரங்கள். பட்சராஜ சுவாமி சொல்லணும்னா அந்த இதுக்காக அவருடைய பொருள் நான் உபன்யாசம் பண்றது ஒரு சின்ன போர்ஷன் தான். இதுலையும் ஜிம்மூதமாக நித்தியமா நிரந்தமாக வந்து ஒரு நாள் அவர் வீட்டுல பாலை காய்ச்சி கொண்டு வந்து தன் கையாலே கொடுத்து எவ்வளவு குறைவா ஒரு குழந்தைய தன் பிள்ளையை பார்ப்பது கூட அடைய பார்த்து கொண்டார். அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன நன்றி சொல்ல போறேன், ஒன்றுமே இல்லை. அதுபோல நீங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த சிறப்பித்தீர்கள்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் எந்த தேக்கம் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நல்கினான் இந்த தாமோதர பெருமாள். தாமோதர பெருமாள் இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன், ஒரு 2 நிமிஷம். தாமோதர பெருமாள்கிட்ட உபன்யாசம் ஆயிடுச்சு.
அடியன் இருக்கிறது வாசம் பண்ற நித்திய வாசம் பண்ற திருவல்லிக்கணி பாரசாரி பெருமாள் பக்கத்துல சன்னதி பக்கத்துல நடந்து போனேன்னா 2வது நிமிஷம் திருவல்லிக்கணி போயிடும் பெருமாள் சன்னதி. தாமோதர பெருமாள் நிச்சயமா எடுத்து அடியன் துவாரகையில போய் பெருமாள் சேவிச்சிருக்கேன். அங்கேயிருந்து போன் வருது, திருவல்லிக்கணி போன் வருது, இந்த வருஷம் திருவல்லிக்கணியில் உபன்யாசம் சொல்றேன். அடியன் என்ன நினைச்சுட்டேன், சரி பரவாயில்லையே, ஒருத்தருக்கு ஒரு கிருஷ்ணன் பெருமையை, ஒரு கிருஷ்ணனை சேவிக்க போனேன் துவாரகையில, ஒரு கிருஷ்ணனை சேவிக்க போனேன். ஏற்கனவே ஒரு கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய தாமோதரன் என்ன பண்ணார், வந்து நீ திருப்பாவைக்கு சொல்லுன்னு தெரிவித்தான். அவர் உடனே என்ன தோணித்தோ தெரியல, மாரசாமி பெருமாளுக்கு என்ன தோணித்தோ தெரியல. நம்ம ஏரியால இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்க போய் சொல்றதா, நம்ம ஏரியால அவரே சொல்லணும்னு நினைச்சாரான்னு தெரியல. கார்த்தால வெள்ளி பாரசாமி சங்கத்தில் சொல்லும் ஒரு ஏற்பாடு. அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்தை யாத்திசிகமாக நேரக்கூடிய இருந்த எம்பெருமானுடைய அருள்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அருள் அனைவருக்கும் தங்க வேண்டுமாய் நிரந்தரமாய் எங்கும் திருவருள் பத்து இன்னொருவர் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட அருள் எல்லாருக்கும் ஏற்பட வேண்டும் தெரிவிக்கிறேன். இந்த உபன்யாசம் இன்னி கூட முடியல. ஏன்னா இதனுடைய சேஷமாகக்கூடிய ஆண்டாள் திருக்கல்யாணம்ன்ற விஷயத்தை தெரிவிக்க வேணும். சாதாரண முக்காவாசி அநேகமா அந்த மார்கழி மாசத்துல 29 நாள் தான் வரும். அப்போ 30வது நாளாக அன்னைக்கு என்ன பண்ணுவோம், அந்த வங்கக்கடல் கடைந்த பாசனம் ஆண்டாள் திருக்கல்யாணம் சேர்ந்து நடக்கும். இந்த வருஷம் 30 நாட்களே வந்து விடுதல் வங்கக்கடல் கடைந்த நீங்க முடிச்சிடும். நாளைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் அந்த வைப்பம் ஒரு மணி காலம் இருக்கும். அதனால அனைவரும் அந்த 6 மணிக்கு சாயங்காலம், நாளைக்கு 5 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அதனால 5 மணிக்கு யார் யாரால் முடியுமோ அவசியம் எழுந்திருந்து அடியனை அனுகிரகிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆண்டாள் திருவிழேசனம் ஆழ்வார் பெருமான் தீர்த்து உல்லேசனம் சிம்மத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே மண்டல் கடை கேசவனை திருமுகத்து சேழையா அங்கப்பறை கொண்டமாற்றை அணிபுதுமை பைங்கமரர் தந்தரியல் பட்டருகிறான் போத சொன்னான் சங்கன் தமிழ் மாலை 30 தப்பாமை பரிசுரைப்பார் 2 மால் முறைத்தோர் செங்கல் திருமுகத்து செல்வன் திருமாவன எங்கும் திருவருள்காமாய் சிம்மத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன அந்த நந்தன சுந்தரியை கோதாரி நித்திய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத நித்யஸ்ரீ நித்திய மங்களம் மங்களம் குருவரியாய மங்களம் குருசவே ஆதிபைதிகராஜாய நித்யஸ்ரீ நித்திய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்மணி நங்கராய வரியாய் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் தலை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தலைக்கவே போகா சமஸ்தாக சுகினோ பவந்து समस्त सन् मंगलानि सन्तु. कट पण्ण